ஒருவனுக்கு நம்பிக்கைதான் கடவுள், இது சரியா? வயது 47. எனக்கு 7 வருடத்திற்கு முன் சர்க்கரை நோய் வந்தது. சென்ற வருடத்திலிருந்து இறை வழி மருத்துவத்திற்கு வந்தேன். கண் பார்வை குறை இருக்கிறது. சிறுநீர் கழிக்கும் இடத்தில் அரிப்பு தடிப்பு இருக்கிறது. எரிச்சல் மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. முதுகு வலி, கை கால் மூட்டு வலி ஆகியவை இருக்கின்றன. நான் தலைவலிக்கு சுமார் 35 வருடங்களாக சிரமப்பட்டு வந்தபோது மகி ராமலிங்கம் அவர்களிடம் சிகிச்சை பெற்று குணமடைந்துள்ளேன். அது முதல் ஆங்கில மருத்துவத்தை நான் மேற்கொள்வதில்லை. தற்சமயம் உள்ளங்கால், குதிகால், கழுத்து பிடித்த மாதிரி, தொடை பின்புறம் வலி, இடுப்பு வலி, முதுகந்தண்டு வலி, 1 மாதமாக கழுத்து வலியும் உள்ளது. குனியும் போது இடுப்பிலிருந்து பாதம் வரை வலி உள்ளது. எழுந்து நிற்க, நடக்க, உட்கார சிரமமாக உள்ளது. இவை குணமாக பிரார்த்தனை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். என் மகளுக்கு படிப்பில் ஆர்வமில்லை, அதிகமாக தூங்குகிறாள், இரவில் பல்கடிக்கிறாள், சொல் பேச்சு கேட்பதில்லை. மகனுக்கும் படிப்பில் ஆர்வமில்லை, படிப்பது மறந்துவிடுகிறார். 2 பிள்ளைகளின் படிப்புக்காக இன்னும் நல்ல குழந்தைகளாக வளர வேண்டும். என்னுடைய தந்தைக்கு 6 மாத காலமாக தூக்கம் வரவில்லை, அவதியுறுகிறார். சித்தா, யுனானி, ஹோமியோ மருந்துகளை உட்கொண்டும் தூக்கமில்லை. கடந்த 1 வருட காலமாக எந்த மருந்துகளையும் சாப்பிடுவதும் இல்லை. முழு நம்பிக்கையுடன் இறைவன் ஒருவனே போதுமானவன் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார். தொடுகை என்றால் என்ன? இறைவனை தியானித்தல் என்றால் என்ன? இரவு நேர இறை பிரார்த்தனைகள் எவ்வாறு அமைய வேண்டும்? எனக்கு சிறுநீரகம் இயங்கவில்லை. சிறுநீரக கற்கள், பித்தப்பை கற்கள், இடது பக்கம் வீக்கம் உள்ளது. நான் ஆங்கில வைத்தியரிடம் சென்றேன். அவர் ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்றார். ஆனால் என் மனம் அதற்கு இடமளிக்கவில்லை. என்னை போன்ற இந்த உலகில் நிறைய பேர் இந்த கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள். இதற்கு என்ன செய்வது? எப்படி இருப்பது? இந்த நிலையிலிருந்து விடுபடுவது எப்படி? விளக்கமளிக்கவும். இன்றைய இந்தியாவில் இருக்கும் நூற்றுக்கணக்கான அரசியல் கட்சிகள் போல ஆன்மீக அமைப்புகள் பலவும் உலக சமாதானம் ஒன்றையே பிரதானம் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு ஆன்மீக அமைப்பும் தியானம், யாகம், பாத யாத்திரை, பூஜை, புனஸ்காரங்கள் செய்து மக்களை தங்கள் பக்கம் இழுக்க செய்யும் யுக்திகளால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதனையும், வாழ்க்கையை பற்றி தேடல் உள்ள மனிதன் எவ்விதம் மேற்கண்ட ஆன்மீகம் என்று சொல்லிக்கொள்கிற அமைப்புகளின் பிடியிலிருந்து விலகி ஒரு தெளிவை அடைவது என்பதனையும் விளக்கவும். சத்தியம் ஒன்றுதான் என்று அறிந்த நிலையிலும் ஆன்மீக அமைப்புகள் ஒவ்வொன்றிலும் முரண்பாடுகள் ஏன்? தங்களின் மேலான இறைஞானத்தை கொண்டு விளக்க வேண்டுகின்றேன். இறைவனுடைய வாக்கு என்னவென்றால், நம் அனைவரையும் நடுநிலையுள்ள சமாதானமான மனதை கொண்டிருப்பவர்களாக, மக்களிடையே சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய பண்பை கொண்டிருப்பவர்களாக உள்ளங்களை அமைத்திருக்கின்றான். நம் அனைவரையுமே நடுநிலையுள்ள சமாதானமான போக்குகளை கொண்ட மனதை உடையவர்களாக இறைவன் அமைத்திருக்கும் பொழுது சண்டை சச்சரவுகளை நாம் தர்க்கத்தின் மூலமாகவும் வீணான சர்ச்சைகள் மூலமாகவும் பகைமையையும் வளர்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆன்மீகம் என்பதனுடைய பொருள் என்னவென்றால், உங்களுடைய ஆன்மா எதை உங்களுக்கு அறிவிக்கின்றதோ அது இறைவனுடைய கட்டளையை கொண்டு உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும்.
அந்த இறை கட்டளைகளுக்கு நீங்கள் அடிபணிய வேண்டும். அந்த இறை கட்டளைகளுக்கு மீறிய ஒரு எண்ணம் நாம் கொள்வது இறைவனுக்கு எதிராக நாம் செயல்படுவதற்கு சமமானதாகும். ஆன்மா என்பதனுடைய பொருள் சத்தியத்தையும் நியாயத்தையும் நன்மையையும் கொண்டு இறைவனுடைய அனுமதியின் காரணமாக உங்களுடைய இருதயத்தில் உங்களுக்கான வாழ்க்கை விதியை விதைத்திருப்பதாகும். அது விளைச்சல்களாக மாறி உங்களை வழிநடத்தும் வரையில் நம்பிக்கையாளர்களாகவும் அந்த சத்தியத்தின் மீதும் நியாயத்தின் மீதும் நன்மையின் மீதும் உறுதியான வேட்கை கொண்டவர்களாகவும் பொறுமையை மேற்கொண்டவர்களாகவும் நீங்கள் வாழ வேண்டியது உங்கள் மீது கடமையாகிறது. ஆன்மீகம் என்பது நன்மையான வாழ்க்கையை நீங்கள் விரும்புவது ஆன்மீகம். நியாயமான வாழ்க்கையில் வாழ விரும்புவது ஆன்மீகம். உண்மையின் அடிப்படையில் வாழ்வதும் ஆன்மீகமாகும். இந்த உண்மை, நன்மை, நியாயம் இந்த மூன்றையும் நீங்கள் அறியாதவர்கள் இல்லை. அப்படி அறியாத ஒரு இருதயமே அல்ல. எந்த ஒரு மனிதனுடைய அகத்திலும் இதற்கு புறம்பான ஒரு இருதயத்தையும் அமைக்கவில்லை. இன்று ஒரு பேச்சு பேசப்படுகிறது என்றால் அந்த பேச்சில் உண்மை இருக்கிறதா, நியாயம் இருக்கிறதா, அல்லது நமக்கு நன்மையான ஒன்று இருக்கிறதா என்பதை உங்களுடைய உள்ளங்கள் அறியாமல் இருக்காது. அதில் தீமை இருக்கிறதா, அநியாயம் இருக்கிறதா, அல்லது உண்மைக்கு புறம்பான பொய்கள் நிறைந்திருக்கின்றனவா என்பதை உங்களுடைய இருதயங்கள் அறியாமல் இருக்க முடியாது. ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை தீமைகளை தெளிவாக பிரித்தறிவிப்பதும் நியாயம் அநியாயங்களை விளக்கிச் சொல்வதும் உண்மை எது பொய் எது என்பதை விளக்கமாக்குவதற்காகவும் உங்களுடைய இருதயங்கள் அமைந்திருக்கின்றன. அதுவே மனமிக்க இருதயமாக இருக்கிறது. இதனை உங்களுக்கு அறிவிப்பவன் சத்தியவான், நியாயவான், இன்னும் நன்மைகளை உங்களுக்காக தன்புறத்தே வைத்திருப்பவன் படைப்பாளன், உங்களுடைய இறைவன். இந்த இறை நியதிக்கு நீங்கள் செவிசாயுங்கள். இந்த இறை நியதிக்கு நீங்கள் அடிபணியுங்கள். ஏனென்றால் இது உங்களுக்கு விருப்பமுடைய ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. சத்தியமும் நியாயமும் நன்மையும் யார் விரும்ப மாட்டார்கள்? சத்தியம் என்பது என்ன? உங்களை படைத்த இறைவன் உங்களை வாழ்விக்க தன் மீது பொறுப்பைப்படுத்திக் கொண்டான். இது சத்தியம். இதன் காரணமாகத்தான் எல்லோரும் ஒரு சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு துன்பம் ஏற்பட்டுவிட்டால் மனிதர்களிடம் செல்கின்றோம், என்னை பாதுகாத்துக்கொள், என்னை காப்பாற்று என்று. ஆனால் நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும் என்று அறிவித்தது இறைவன். நான் என் குற்றங்களை ஒப்புக்கொண்டால் மனிதர்கள் என்னை பழிதீர்ப்பார்கள் என்பதன் காரணமாக என் குற்றங்களை நான் மறைக்கிறேன். அதை சொல்ல நான் விரும்பவில்லை. ஏனென்றால் மனிதர்கள் மன்னிப்பவர்கள் இல்லை. ஆனால் இறைவன் மன்னிப்பவனாக இருக்கின்றான். உங்கள் மீது குற்றமில்லை. நீங்கள் ஒரு தவறை செய்துவிட்டு தெரியாமல் செய்துவிட்டேனே என்று வருந்தக்கூடிய நிலையில், இதிலிருந்து நான் காப்பாற்றப்பட்டு விட்டால் இனி இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று உங்களுடைய உள்ளம் அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் மனிதர்களிடம் உங்களுடைய குற்றங்களை ஒப்புக்கொள்ளாமல் இருப்பது குறித்து உங்கள் மீது குற்றமில்லை. ஆனால் நான் அப்படித்தான் செய்வேன், யார் என்ன செய்துள்ளார்கள் என்று பார்த்துவிடலாம் என்று அவர்கள் எப்பொழுது மனிதர்களுடைய பலத்தையும் அதிகார பலத்தையும் நம்பி அநியாயமாக தங்களுடைய குற்றங்களை வெளிப்படையாக சொல்லி யார் என்ன செய்ய முடியும் என்று சவால் விடுகின்றார்களோ அவர்கள் பொதுவாக கூறுவார்கள், அந்த இறைவனே வந்தாலும் கடவுளே நேரில் வந்தாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று. இவர்கள்தான் இறைவனுக்கு பகிரங்கமான விரோதிகள். இத்தகையவர்கள் உங்களை சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இல்லை. இவர்களே அகம்பாவத்தில் இருப்பவர்கள். அவர்களுடைய அகத்தில் ஒரு பாவம் ஏற்பட்டுவிட்டது. இந்த வார்த்தைகளை கூறியதன் காரணமாகவும் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை தன் மனதில் வைத்துக் கொண்டிருப்பதன் காரணமாகவும். ஆனால் பெரும்பாலான சாமானியமான மனிதர்கள்
சிறு குற்றங்களுக்கும் கொடுமையான பாவத்தை செய்துவிட்டதை போன்று குற்றம் பிடிக்கக்கூடிய இந்த மனித சமுதாயத்தில் இறைவனுக்கு விரோதிகளாக இருக்கக்கூடிய இவர்கள் நம்மை எந்த அளவுக்கு அலைக்கழிப்பார்கள் என்பதை பயந்து இவர்களிடம் நான் என் குற்றத்தை ஒப்புக்கொள்ளவில்லை, எனவே இறைவன் ஒருவன் மன்னிப்பவன், அந்த மன்னிப்பவன் என்னை மன்னித்து விட்டான் என்பதற்கான சாட்சியம் என் மனதில் நான் தவறு செய்துவிட்டேன் என்று உணரும் பொழுது, நீங்கள் தண்டிக்கப்படுவதற்கு காரணம் திருந்துவதற்காக, நான் தண்டனை ஏற்பதற்கு முன்பாகவே திருந்துகின்றேன், இனி செய்ய மாட்டேன் என்று. யார் தண்டிக்கப்பட்டு தண்டனை குலைக்கப்பட்டு 6 மாதம் 1 வருடம் என்று சிறை தண்டனை அனுபவித்துவிட்டு வெளியே வருகின்றார்களோ இவர்கள் திருந்தியவர்கள் இல்லை. ஆனால் தண்டனை பெறுவதற்கு முன்பாகவே நான் இதை செய்ய மாட்டேன் என்று என் மனதுக்குள் நான் சொல்கின்றேனே, என் இறைவனிடம் நான் பேசுகின்றேன். எப்பொழுது நான் திருந்துகின்றேனோ அல்லது தவறுக்கு வருந்துகின்றேனோ அப்பொழுது இறைவன் என்னை மன்னித்து விட்டான். அந்த மன்னிப்பு என்று ஒன்று இல்லாமல் நான் செய்ய மாட்டேன் என்ற வார்த்தை உங்களுடைய இதயங்களில் இருந்து வராது. இது ஆன்மீக வாழ்க்கையாகும். மனிதன் யார், இறைவன் யார் என்பதை தெளிவாக அறிந்து இறைவன் மன்னிப்பவன், மனிதர்கள் மன்னிப்பவர்கள் இல்லை, எனவே மனிதர்களிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, என் மனதிற்குள் நான் திறந்துவிட்டேன், அது எனக்கு போதுமானதான் உண்மையானவராக இருந்தால். இது ஆன்மீக வாழ்க்கை, தெளிவாக பிரித்து அறியக்கூடியது. யார் உங்களை மன்னிப்பவர்கள், மனிதர்களா அல்லது இறைவன் ஒருவன் தானா? எல்லோரும் உங்களை குற்றம் பிடிக்கின்றார்கள், நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புகின்றீர்கள், என் இறைவனை என்னை மன்னித்து விடு, இவர்களிடமிருந்து பாதுகாத்துக்கொள் என்று. இப்படி யார் குற்றவாளி? உங்களுடைய உள்ளம் பேசுகிறது, நீங்கள் வெளியில் பேசவில்லை, உங்களுடைய வாய் பேசவில்லை, உள்ளத்தில் குமுறுகின்றீர்கள், இறைவன் என்னை மன்னிப்பானாக. யார் குற்றம் புரியவில்லை, எல்லோரும் குற்றம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். என்னை மட்டும் குற்றம் பிடிப்பதற்கான காரணம் என்ன? ஏனென்றால் நான் சாமானியன், எனக்கு யார் மீதும் அதிகாரம் இல்லை என்பதன் காரணமாக இவர்கள் என்னை வரம்பு மீறுகின்றார்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தெளிவாக அறிகின்றேன். எதனை நான் ஒப்புக்கொள்வது, எதனை நான் ஒப்புக்கொள்ளக்கூடாது, எதனை நான் பகிரங்கமாக செய்வது, எதனை நான் மறைத்து செய்வது. நான் மனிதன் என்ற அடிப்படையில் நிச்சயமாக பலவீனன், இதனை நீங்கள் அறிவீர்களானால் மனித சமுதாயம் பலவீனமானவர்கள். அவர்கள் குற்றம் பிடிக்கப்படும் பொழுது அவர்கள் தங்களுடைய குற்றங்களுக்காக வருந்துவார்கள். நான் குற்றம் பிடிக்கப்படும் பொழுது நான் வருந்துவேன். எந்த ஒருவரும் குற்றம் புரியாமல் இல்லை. நேரம் காலம் ஒவ்வொருவருக்கும் மாறி மாறி வர வேண்டியதாக இருக்கின்றது. அந்த சமயத்தில் ஒவ்வொருவரும் மன்னிப்பு தேடுவார்கள். ஆனால் சட்ட திட்டங்கள் எப்படி இருக்கின்றன என்றால், மன்னிக்கவே முடியாத குற்றத்தை செய்துவிட்டதை போன்று கொடுமையான குற்றவாளிகளை பிடிப்பதை போன்றவர்கள் பிடிக்கின்றார்கள். மனதில் இரக்கம் என்ற ஒன்று இல்லை, நியாயம் என்ற ஒன்று இல்லை. நியாய உணர்வுகள் எது? இரக்க சிந்தனையின் அடிப்படையில் செயல்படுவது நியாய உணர்வாகும். இரக்க சிந்தனை எப்பொழுது இல்லையோ அப்பொழுதே அரக்க சிந்தனை. அரக்கர்களுக்கு நியாயம், சட்டம் கிடையாது. சட்டம் என்பது மாற்றப்படக்கூடியது. தன்மை என்ற ஒன்று இருக்கின்றது, அந்த தன்மைகளுக்கு உட்பட்டது. அது மன்னிக்கும் தன்மையும் பெருந்தன்மையும். இது நியாயமான தீர்ப்புக்கு அடிப்படை. என்னை ஒருவர் கொலை செய்து விட்டார் அல்லது அடித்து விட்டார். இப்பொழுது நான் அவருக்கு என்ன தீர்ப்பு செய்கின்றேன் என்றால் மன்னிக்கின்றேன். இதைவிட சிறந்த தீர்ப்பு என்ன? என்னிடம் ஒருவர் பெரும் குறை இழைத்து விட்டார் அல்லது என் மீது அதிகமாக ஒரு வரம்பு மீறிவிட்டார், எனக்கு கைகள் இழந்துவிட்டன, கால்கள் இழந்துவிட்டன. இதற்கு காரணம் யார் என்னை வெட்டினார்களோ அவர்கள். ஆனாலும் நான் மன்னிக்கிறேன், அவரை மன்னிக்கின்றேன். பிறகு சட்டம் எங்கு தீர்ப்பு சொல்ல முடியும்? என் இருதயத்தில் மன்னிப்பு என்பது மிக பெருந்தன்மையான விஷயம். ஒரு மனித சமுதாயத்திற்கு முன்பாக நான் மன்னிக்கின்றேன் என்றால் அந்த மன்னிப்பை சட்டம் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். எது சரியானது நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். என் தவறுகளுக்கு நான் வருந்தும் பொழுது அங்கு என் தவறுகளுக்கான குற்றம் குறைகள் கிடையாது. ஒவ்வொருவரும் தவறு செய்துவிட்டால் நிச்சயமாக வருந்துவார்கள், நான் இனி செய்ய மாட்டேன், விட்டுவிடுங்கள் என்று. எனவே சட்டம் என்ன சொல்லும், நியாய உணர்வுகள் என்ன சொல்கின்றது? நியாய உணர்வுகளின் பக்கம் யார் நிற்கின்றார்களோ இவர்கள் ஆன்மீகவாதிகள். சட்டம்தான் என்று யார் நிற்கிறார்களோ இவர்கள் பிடிவாதக்கார வம்பர்கள். சட்டம் தன் கடமையை செய்யும். படு பயங்கரமான பிடிவாதக்கார வம்பர்கள். இவர்களிடம் நான் சிக்கி சீரிடுவதற்கில்லை. சிந்தனையை நான் செலுத்துகின்றேன், நன்மையின் பால் நிற்கின்றேன், நன்மையை எனக்கும் கற்பிக்கின்றேன், பிறருக்கும் கற்பிக்கின்றேன். மன்னிப்பவர்களாக இருங்கள். பிறருடைய குற்றங்களை பெரிதுபடுத்துபவர்களாக இருக்காதீர்கள், பெருந்தன்மை கொண்டவர்களாக இருங்கள். ஆன்மீக வாழ்க்கையினுடைய அடிப்படை இரக்கம்.
ஆன்மீக வாழ்க்கையின் அடிப்படை மன்னிப்பு. உங்களுடைய இருதயங்களின் அமைதி அந்த இரக்கத்திலும் மன்னிப்பிலும். இருதயங்கள் எப்பொழுது இறங்குகின்றன, இறைவனுடைய மகத்தான அந்த அருள் இருந்தால் மன்னிக்கும் குணம் உங்களுக்கு உண்டு. அந்த இரக்க குணம் ஒவ்வொரு வைக்கிறது. தண்டனை நிறைவேறும் பொழுது அவர்கள் இரக்கம் கொள்வார்கள். ஆனால் சட்டத்திற்கு இரக்கம் இல்லை. அந்த சட்டத்தை பின்பற்றுபவர்கள் மனிதர்களா என்று கேட்டால் உங்களுடைய இருதயம் செய்யும். இப்பொழுது சொல்ல வேண்டும், மனிதர்கள் இல்லை. சட்டம் என்பது கொடுமையான அகம்பாவத்தனமான ஒரு மனிதனால் இயற்றப்பட்ட அமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. அதற்குள் நாம் நுழையக்கூடாது. மனிதனாக இருந்தால் இரக்கம் வேண்டும், பணிவு வேண்டும், மன்னிப்பு வேண்டும். அந்த மன்னிப்புக்கு அப்பாதான் சட்டம். பாதிக்கப்பட்ட நான் கூறுகின்றேன், மன்னித்துடுங்கள். சட்டம் கூறுவதற்கு என்ன இருக்கிறது? இவ்விதமாக ஆன்மீகம் என்ற ஒன்று ஏதோ ஒரு உடையிலோ அல்லது வெளிப்படையான ஒரு அங்க வேஷத்திலோ அல்லது சில சடங்குகள் செய்யக்கூடிய சடங்குகள் என்று புரியக்கூடிய சேஷ்டைகளாலோ ஆன்மீகம் என்பதில்லை. மனதில் நன்மைகள் இருந்தால் நீங்கள் ஆன்மீகவாதி. மனதில் இரக்கம் இருந்தால் நீங்கள் ஆன்மீகவாதி. மனதில் நியாயம் இருந்தால் நீங்கள் ஆன்மீகவாதி. மனதில் உண்மைகளை நீங்கள் கொண்டிருக்கிறீர்களானால் நீங்கள் ஆன்மீகவாதி. ஆன்மீகம் என்பது மனசாட்சிக்கு துரோகம் இல்லாத வாழக்கூடிய வாழ்க்கை. ஆன்மீக வாழ்க்கை என்பது மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை. மனதின் சாட்சியம் என்பது இரக்க குணத்தின் அடிப்படையை கொண்டதாக இருக்கின்றது. மனதின் சாட்சியம், நான் ஒருவரை மன்னித்து விட்டால் நான் ஒரு நல்ல காரியம் செய்தேன் என்ற அந்த ஒரு திருப்தி எனக்கு இருக்கின்றது. ஒருவருக்கு உதவி செய்தால் நல்ல காரியம் செய்திருக்கின்றேன் என்ற திருப்தி ஏற்படுகின்றது. உங்களுடைய ஆன்மா நீங்கள் செய்யக்கூடிய நன்மையையும் நியாயத்தையும் உண்மையையும் நிச்சயமாக அது உங்களுக்கு நன்மை என அறிவிக்கின்றது. மனதுக்கு நிம்மதியையும் அமைதியும் கொடுக்கின்றது. தான் ஒரு நல்ல காரியம் செய்தோம் என்ற திருப்தியை கொடுக்கின்றது. இது இறைவனை நான் திருப்திப்படுத்த வேண்டிய வழிமுறை. இதுவே நேர் வழியாகும். ஒவ்வொரு தேவைக்கும் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால் இந்த மூன்றையும் உங்களுடைய மனதில் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். இரக்கம், பணிவு, மன்னிப்பு, இந்த மூன்றும் உங்களுக்கு வேண்டும். பெருமையும் அரக்க குணமும் விடாப்பிடியான வம்பத்தனமும் அநியாயமான பேச்சுக்களும் வழிமுறைகளும் நமக்கு கூடாது. நாம் இந்த இரண்டு வகைகளில் நன்மையை தேர்ந்தெடுக்கின்றோம். எனக்கு இப்பொழுது பல வியாதிகள் இருக்கின்றன. இந்த வியாதிகளிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும். இதை கூறுவது யார்? மனிதர்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், இது முடியாது, முயற்சித்து பார்க்கலாம் என்று கூறுவார்கள். முயற்சித்து பார்க்கலாம் என்றால் எனக்கு தெரியாது என்று பொருள். அப்படித்தானே? தெரியும் என்றால் குணப்படுத்தி விடுகின்றேன் என்று கூறிவிடலாம். எப்பொழுது தெரியாதோ முயற்சித்து பார்க்கலாம். முயற்சித்து பார்க்கலாம் என்று கூறக்கூடியவர் எப்படி ஸ்பெஷலிஸ்டாக இருக்க முடியும்? முயன்று பார்க்கலாம் என்று கூறக்கூடியவர்கள் எப்படி தங்களை சிறப்பு மருத்துவர்கள் ஸ்பெஷலிஸ்டுகள் என்று கூற முடியும்? இவர்கள் சூதாட்டக்காரர்கள். ஏனென்றால் நன்மை கிடைத்தால் என்னுடைய புத்தி சாதுரியம் என்று கூறுவார்கள். அதற்கு மாறாக நோயாளிகளுக்கு தீமைகள் விளைந்து விடுமானால் அது உங்களுடைய விதி என்பார்கள். இதே வார்த்தையைத்தான் ஆன்மீகவாதிகள் என்ற போர்வையில் தெரியக்கூடிய மற்ற மனிதர்களும், சாமி உங்களை நம்பி வந்தேன், எனக்கு எல்லா பவரும் இருக்கிறது என்று கூறுவார்கள். சுகமாகிவிட்டார். அப்படி இல்லை என்றால் கர்மவினை என்று கூறுவார்கள். ஒரே கூட்டம் மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆன்மீகத்தை விளங்காமல் தங்களை ஆன்மீகவாதிகள் என்றும், மருத்துவத்தை விளங்காமல் தங்களை ஸ்பெஷலிஸ்டுகள் என்றும் கூறிக்கொண்டிருக்கூடிய இந்த வகையான மனிதர்களிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய சத்தியம் என்ன கூறுகின்றது? நான் முயற்சித்து பார்க்கின்றேன் என்று கூறும் பொழுது அவர்கள் இதை பற்றிய அறிவு இல்லாதவர்கள். இதுதானே உண்மை. டயபிட்டிஸ் இருக்குது, நான் டயபிட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட்டை போகிறேன், பார்க்கலாம், கண்ட்ரோலில் வைக்கலாம். கண்ட்ரோலில் வைக்கிறதுன்னு சொன்னால் 10 வருஷம் கழித்து நான் திரும்பவும் என்னுடைய மருந்துகளை நிறுத்திவிட்டு பார்த்தேனையானால் அது எந்த சமயத்தில் நான் ஆரம்பித்தேன்னா 130 மில்லிகிராம், 140 மில்லிகிராம், 120 மில்லிகிராம், கொஞ்சம் மேலாக எந்த ஒரு நம்பரை நான் பார்க்கின்றேனோ அந்த அளவுக்கு மேலாக அது ஆகக்கூடாது. இது கண்ட்ரோல்னு பேர். ஒரு பிபி பார்க்குறேன், 120/80 இஸ் நார்மல், 130 90 தான் இட் இஸ் பார்டர் லைன். இந்த சமயத்தில்
நான் மருந்துகளை மேற்கொள்ளும் பொழுது ஒரு 5 வருடம் அல்லது 3 வருடம் கழித்து திரும்பவும் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த மருந்துகளுடைய அளவீடு அதிகரிக்கக்கூடாது. அளவீடு அதிகரிக்குமானால் என்னுடைய பிளட் பிரஷர் அதிகமாக இருக்கிறது, எனவே கண்ட்ரோலில் இல்லை. இதை நாம் ஒவ்வொரு நோயாளியிடம் பார்க்கின்றோம். மாத்திரைகளை அதிகரித்துக் கொண்டே போவார்கள். கண்ட்ரோலில் வச்சிருக்கும் பொழுது எதுக்காக மாத்திரை அதிகரிக்கணும்? இந்த மாத்திரைகள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் உங்களுடைய நோய்களை என்றால் 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் ஒவ்வொரு வருடமும் அல்லது ஒவ்வொரு மாதமும் மருந்தை அதிகரிக்க வேண்டிய அவசியம் என்ன? பொய்யர்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அப்பட்டமான பொய்களை கூறிக்கொண்டு தங்களுடைய வயிற்றை கழுவுவதற்காக இவர்கள் தங்களை ஸ்பெஷலிஸ்டுகள் என்று கூறுகின்றார்கள். நாங்கள் நோய்களுடைய தன்மைகளை தெளிவாகவும் பரிபூர்ணமாகவும் அறிவோம் என்று கூறுகின்றார்கள். எனவே நாங்கள் சயின்டிபிக் டாக்டர்ஸ். எங்களுடைய மெடிக்கல் சிஸ்டம் சயின்டிபிக் மெடிக்கல் சிஸ்டம். பிபிக்கு காரணம் என்ன தெரியாது, சயின்டிபிக் டாக்டர்ஸ். சயின்டிபிக் சிஸ்டம். டயபெட்டிஸ் காரணம் என்ன தெரியாது, ஏன் வந்தது தெரியாது. கண்ட்ரோல் வச்சிருப்பீங்களா? கண்ட்ரோல் வச்சிருப்பேன். மகா பொய்யர்கள். இதனை அறிவீர்களானால் உங்களுடைய மனதின் சாட்சியம் உங்களுக்கு அறிவிக்கின்றது. நியாயத்தையும் அநியாயத்தையும் நீங்கள் பிரித்து பார்க்கக்கூடிய அந்த பக்குவம் உங்களுடைய மனதுக்கு இருக்கிறது. இறைவனுடைய அனுமதியை கொண்டு உங்களுடைய ஆன்மா. இப்பொழுது நீங்கள் அந்த ஆன்மா என்ன என்பதை அறிய வேண்டும். உண்மையையும் நியாயத்தையும் நன்மையையும் உங்களுடைய மனதுக்கு அறிவிப்பது உங்களுடைய ஆன்மா, இறைவனுடைய அனுமதியை கொண்டு. அது அறிவிக்கும் பொழுது நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். பொய்யர்களை விட்டு விலக வேண்டும். அநியாயத்தின் பக்கம் சாரக்கூடாது, நன்மைகளின் பக்கம் முந்திக் கொள்ள வேண்டும். இவ்விதமாக நீங்கள் ஈடுபடுவீர்களானால் நீங்கள் ஆன்மீகவாதிகள், அதாவது இறைவனை சார்ந்தவர்கள். ஆன்மீகவாதிகள் என்பது இந்த 3 அடிப்படையை கொண்டு மட்டும்தான். உங்களுடைய இறைவன் உங்களுடைய ஆன்மாவுக்கு இட்டுள்ள கட்டளையின்படி அந்த ஆன்மா ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுடைய வாழ்க்கையின் பாதைகளில் எது நன்மை, எது உண்மை, எது நியாயம் என்று அறிவிக்கும் பொழுது நியாயத்தின் பக்கம் நில்லுங்கள், உண்மையின் பக்கம் நில்லுங்கள், நன்மையின் பால் முந்திக் கொள்ளுங்கள், அநியாயத்தை விட்டு விலக வேண்டும். பொய்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எது தீமையோ அதனை நீங்கள் தீண்டவும் கூடாது. நீங்கள் ஆன்மீகவாதிகள், இவ்வளவுதான். இதற்கு ஏதோ ஒரு இயக்கம், இதற்கு ஏதோ ஒரு வேஷம், இதற்கு ஏதோ ஒரு மனிதன். நீங்கள் மனிதனாக இருந்தால் ஆன்மா உடைய உண்மைகள் இல்லாமல் நீங்கள் மனிதர்கள் இல்லை. எப்பொழுது அந்த ஆன்மா உங்களிடம் எதையும் பேசவில்லையோ உங்களுடைய இருதயம் விளங்காத இருதயத்தை கொண்டிருக்கின்றது. எதை தொட்டாலும் விளங்காது. ஏனென்றால் பொய்யின் மீது கால் வைப்பீர்கள். உண்மை, தீமை, நன்மை, நியாயம் எந்த ஒன்றுமே தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியாத நிலையில் நீங்கள் ஒரு சூதாட்ட களத்தில் இறங்குகின்றீர்கள். 2 தான், நன்மை தீமை, அவ்வளவுதான். எனக்கு தெரியவில்லை, முயன்று பார்ப்போம். இல்லை, நீங்கள் சூதாட்டத்தில் இறங்குகின்றீர்கள். ஏதேனும் ஒன்று தெரிந்தால் செய்யுங்கள், அப்படி இல்லை என்றால் குழப்பத்தில் ஆகிவிட வேண்டாம், விலகுங்கள். தெளிவாக தெரிகிறது. முயற்சித்து பார்க்கின்றேன் என்று கூறும் பொழுது நான் என்ன செய்கின்றேன் என்பது எனக்கு தெரியாது, விளைவுகள் என்ன என்பது தெரியாது, நன்மையா தீமையா என்று தெரியாது, இருந்தாலும் முயற்சித்து பார்க்கின்றேன். அதாவது எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு குருட்டு போக்கில் நான் என்னுடைய வேலையை செய்கின்றேன். ஒரு சூதாட்ட களத்தில் நான் இறங்குகின்றேன். இப்பொழுது நான் கேட்கின்றேன், எப்படி நீங்கள் ஏற்பீர்கள்? எதுவுமே தெரியாது, முயன்று பார்க்கின்றேன். தெளிவான அறிவு இல்லாத நிலையில் தங்களை இவர்கள் ஸ்பெஷலிஸ்டுகள், சிறப்பு வைத்திய நிபுணர்கள் என்று கூறும் பொழுது எப்படி நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டீர்கள்? தெளிவான மனநிலைக்கு நீங்கள் வர வேண்டும். இறைவன் கொடுத்த அந்த மகத்தான பாக்கியத்தை நீங்கள் புறக்கணிக்காதீர்கள், அலட்சியப்படுத்தாதீர்கள். பெரும்பான்மையான மக்கள் ஒரு பக்கம் செல்கின்றார் என்பதன் காரணமாக நீங்களும் உங்களுடைய ஆன்மாவை உபயோகிக்காமல், அந்த ஆன்மாவுடைய பேச்சுக்களை கேட்காமல், சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையே பிரித்தறியாமல் ஒரு பாதையை மேற்கொள்ளக்கூடாது. உலகம் பூராவும் ஒரு பக்கம் நிற்கட்டும், நீங்கள் தனித்து நிற்க வேண்டும். உங்களுடைய மனம் என்ன கூறுகின்றதோ அதில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். இங்குதான் இறைவனுடைய பாக்கியம் உங்களுக்கு இருக்கின்றது. எவ்வளவு வியாதிகளுக்கும் ஒரே தீர்வு, நன்மை எது தீமை எது என்று உங்களுடைய வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் பல சூழ்நிலைகளில் தெளிவாக பிரித்தறிவிக்கும் பொழுது நீங்கள் அதனை உபயோகிக்கவில்லை, பிரித்தறிந்து பார்க்கவில்லை. மனிதர்களை பின்பற்றினீர்கள், பெரும்பான்மையை பின்பற்றினீர்கள். எல்லோரும் எதனை சார்ந்திருக்கின்றார்களோ அதனை நீங்கள் பின்பற்றினீர்கள். இறைவனை நீங்கள் தவறவிட்டு விட்டார்கள்.
நேர் வழியினை நீங்கள் தவறவிட்டு விட்டவர்கள். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த சிந்தனையை உபயோகிக்கவில்லை. வீண் விரயம் செய்பவர்களை நிச்சயமாக இறைவன் நேசிக்க மாட்டான். வாழ்க்கையினுடைய தருணங்களை யார் சிந்தனைக்குட்படுத்தாமல் நியாயத்திற்கும் அநியாயத்திற்கும் தெளிவு என்ற ஒன்றை கொண்டு பிரித்தறியாமல் தங்களுடைய போக்குகள் இருக்கிறார்களோ இவர்கள் கண்கள் இருந்தும் குருடர்கள். யார் நன்மைக்கும் தீமைக்கும் இடையே பாகுபாடுபடுத்தி நன்மையின் பக்கம் நிலைத்திருக்கவில்லையோ இவர்கள் தங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டவர்கள். இறைவன் இவர்களுக்கு எந்த அநியாயம் செய்யவில்லை. தெளிவான சிந்தனையை கொடுத்திருக்கின்றான், உபயோகிக்கவில்லை. வாழ்க்கையினுடைய பெரும் பகுதிகளை பொழுது போக்கினார்கள், வீண் விரயம் செய்தார்கள். வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை இறைவன் நிச்சயமாக நேசிக்க மாட்டான். இவர்களே அறிவை இழந்தவர்கள். மனிதன் என்ற அந்த சிந்திக்கும் தகுதிகளிலிருந்து இறங்கிவிட்டவர்கள். இவர்களை பற்றி நீங்கள் உள்ளட்சத்தோடு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நெருங்கிய உறவினர்களாக இருந்த போதிலும் சரியே, விளங்காதவர்கள் யாரோ அவர்களை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அவர்களோடு நீங்கள் இணைந்து வாழ முடியாது. சகல காரியங்களிலும் தனித்து செயல்படுங்கள். இவர்களோடு கலந்து ஆலோசனை செய்ய வேண்டாம். யாருக்கு நியாய உணர்வுகள் இல்லையோ, அநியாயமாக விதண்டாவாதத்தில் இருக்கின்றார்களோ, தெளிவாக தெரிந்திருந்தும் முரண்படுகின்றார்களோ, முரண்பாட்டிலேயே வாழ்கின்றார்களோ இவர்களிடமிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் என்னுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரிதான். இறைவனுக்கு நீங்கள் அடிபணியுங்கள். இறைவனுக்கு நீங்கள் முற்றிலும் சார்ந்தவர்களாக இருங்கள். அதாவது இறை உணர்வுகளுக்கு நீங்கள் வழிபடுங்கள். அதாவது மனசாட்சிக்கு விரோதமாக நீங்கள் செல்ல வேண்டாம். இவ்வளவுதான். இதுதான் தொழுகை, இதுதான் வர்ஷிப்பிங், சாமி கும்பிடுதல், ஜெபம். அவ்வளவுமே உங்களுடைய நன்மைக்காகவும் உங்களுடைய நியாய உணர்வுகளுக்காகவும் இன்னும் உங்களுடைய மேன்மைக்காகவும் நீங்கள் கொள்ளக்கூடிய வழிமுறை. இந்த வழிமுறைகளை தவிர உங்களுக்கு எந்த வழிமுறையும் வேண்டாம். இருதயத்தை உயர்வாக்குங்கள். இருதயத்தில் உயர்வின் பக்கம் நில்லுங்கள். இன்று முதலாக மனிதர்களை சார்ந்து நான் வாழ மாட்டேன். கண்கள் பார்ப்பதை நம்புவதில்லை, காதுகள் கேட்பதை நம்புவதில்லை. உள்ளத்தில் எனக்கு எது நன்மை என்று அறிவிக்கப்படுகின்றதோ அதுதான் சத்தியம். அதற்கு மேலாக இறைவனிடம் ஒப்படைக்கின்றேன். என் இறைவன் எனக்கு அறிவித்த அந்த வாழ்க்கையில் நான் நடக்கின்றேன். எனக்கு எது தெளிவிருக்கின்றதோ தெளிவின் மீது நான் நடக்கின்றேன். தெளிவிற்கு அப்பால் நான் நடப்பதில்லை. MBBS படிக்கும்போது இது தவறான படிப்பு என்று தெரிகின்றது, எனக்கு வேண்டாம், அவ்வளவுதான். மற்றவர்களெல்லாம் கோல்டு மெடல் வாங்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், பெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்டாக இருக்கணும், பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட். இதில் எனக்கு கொஞ்சமும் விருப்பம் கிடையாது. இந்த படிப்பு மனித சமுதாயத்திற்கு உதவாது. இது ஒரு கொலைகார படிப்பு என்று தெரிந்ததும் விலகிக் கொண்டேன். பாஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான், அதுக்கு மேல் கிடையாது. 40 மார்க்னா 42 மார்க், 45 மார்க், அதுக்கு மேல் தெரிஞ்சாலும் எழுதப் போவதில்லை. இது உறுதியானது. இதுதான் என்னுடைய MBBS வாழ்க்கை. அவ்வளவு கொடுமையான கெட்ட மிருகத்தனமான மருத்துவம் என்றால் ஆங்கில மருத்துவத்தை தவிர கிடையாது. பன்றிகளுக்கு நான் பார்த்துவிட்டேன். நான் அவர்களிடத்தை, அந்த பன்றிகளிடத்தை நான் என்னுடைய ஆராய்ச்சியை மேற்கொண்டேன். பன்றிகள் பிழைத்துக் கொண்டது. எனவே நீங்கள் வாருங்கள். பன்றிக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசமே கிடையாது. பன்றி பொழைச்சிச்சுன்னா நானும் பொழைச்சிப்பேன், குரங்கு பொழைச்சிச்சுன்னா நானும் பொழைச்சிப்பேன். குரங்குக்கு ஏன் வியாதி வரப்போகுது? எந்த பன்றிக்கு லோக்கல் எலும்புக்கு டிபி வந்தது? எந்த பன்றிக்கு பிபி இருந்தது? பிபி மயக்கம் தலைவலின்னு எந்த பன்றி சொன்னுச்சு? மனிதர்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி வேதனைப்படுத்தி இன்னும் அவர்களை மிருகங்களாகவே பாவித்து இன்று வரையிலும் அவர்கள் மனித சமுதாயத்தை வேறெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த டாக்டர் கூட்டங்கள்கிட்ட என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தலைவலியை ஒரு நாள் பூரா விளக்கி சொன்னாலும் புரியாது. ஒரே வார்த்தை மைக்ரைன். மைக்ரைன் என்றால் என்ன? இந்த தலைவலியை பற்றி எனக்கு தெரியாது என்று பொருள், அவ்வளவுதான். அது ஒரு பெயர் வைக்கிறார், இவர் கண்டுபிடிச்ச பெயர் மாதிரி மைக்ரைன். நாம் முட்டாள்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். டயபெட்டிஸ் என்ற ஒன்று நிச்சயமாக கிடையாது. ஆரம்ப தினத்தில் உங்களுக்காக டயபெட்டிஸ் அறிவிக்கப்படுகின்றது. சிறுநீரகத்தில் இருந்து சிறுநீரில் பிரியக்கூடிய அந்த கழிவில் சுகர் இருக்கிறது என்று, சர்க்கரை இருக்கிறது என்று. சிறுநீரகத்தில் ஏதாவது கோளாறு இருக்கிறதா? இல்லை. 100க்கு 100 நல்ல இயக்கத்தில், இயல்பான இயக்கத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் சிறுநீரகத்திலிருந்து பிரிக்கப்படக்கூடியது கழிவுகள் தானே.
கழிவுகளுக்கு அப்பால் எதுவும் இருக்க முடியாது. ஏதேனும் சிறுநீரகத்தில் குறை இருந்தால் நல்ல சர்க்கரையும் சேர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. எனவே சிறுநீரகத்தில் உள்ள குறைபாடின் காரணமாக இந்த சர்க்கரை வெளிவந்து கொண்டிருக்கிறது என்று கூறலாம். ஆனால் சிறுநீரகம் 100% முழுமையாக இயங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அதனுடைய வேலை கழிவுகளை நீக்க வேண்டும், இரத்தத்திலிருந்து பிரித்தெடுத்து, அவ்வளவுதான். இப்பொழுது நல்ல நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கூடிய அந்த சிறுநீரகங்களிலிருந்து உங்களுக்கு அந்த சர்க்கரையானது சிறுநீரில் பிரித்தெடுக்கப்படுமானால் அந்த சர்க்கரை கழிவு என்பதை அறிவிப்பதற்கு உங்களுக்கு படிப்பு தேவையா? நல்ல நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கிற சிறுநீரகங்கள் கழிவை மட்டும்தான் எடுக்கும். கழிவை எடுத்து பிரித்தனுப்புகின்றது சிறுநீராக. அந்த சிறுநீரில் உங்களுக்கு சர்க்கரை இருந்தால் அது கழிவா, உடலுக்கு தேவையான சக்தியா? ஒன்று, சிறுநீரகங்கள் மோசமாக இருக்க வேண்டும். சிறுநீரகங்கள் நல்ல நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அது பிரித்தெடுப்பது கழிவுதான் என்பதை அறிய வேண்டும். உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ், சர்க்கரையுடைய அளவை மட்டுமே பார்ப்பதற்குரிய கருவிகள் இருக்கின்றன. அந்த சர்க்கரை நல்ல சர்க்கரையா கெட்ட சர்க்கரையா என்று குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் உங்களுக்கு கிடையாது. அதனுடைய தன்மையை உணரக்கூடிய எந்த விதமான உபகரணங்களும் உங்களுக்கு கிடையாது. குவாலிட்டி, ஒரு மனுஷனுக்கு குவாலிட்டி முக்கியமா அல்லது அதனுடைய பொருள் அளவீடான அந்த மெஷர்மெண்ட் முக்கியமா? எது முக்கியம்? கெட்ட குளுக்கோஸ் நல்ல குளுக்கோஸ் என்று இருக்கும் பொழுது குளுக்கோஸுடைய அளவை நான் பார்த்து விட்டேன், அது நல்லதா கெட்டதா? கெட்டது என்றால் நீங்க வேண்டும். உடல் இழைக்கிறது, ஆம். ஒரு பேதி ஆச்சுன்னு சொன்னால் குடல் நல்ல நிலையை கொண்டிருக்கும் பொழுது அந்த கெட்ட உணவு சத்துக்கள் வெளியேற வேண்டும். அதனோடு உணவு சத்துக்களும் தண்ணீரும் வெளியேறும் பொழுது நாம் கொஞ்சம் சுருங்கி போவோம், மயக்கமும் இருக்கும், பலகீனமும் இருக்கும். இவ்விதமாகவே கெட்ட உணவு சத்துக்கள் இரத்தத்தில் கலந்துவிட்டால் அது நீரிழிவாக மாற வேண்டும். நிச்சயமாக ஒரு விதமான மயக்கம், கிறக்கம், பலகீனம் இருக்கத்தான் செய்யும். அவ்வளவு கேடுகளும் நீக்கப்பட்ட பிறகு மீண்டும் நீங்கள் நல்ல நிலை அடைவீர்கள். இதில் நீங்கள் அறிவதற்கு என்ன கஷ்டம் இருக்கிறது? சிந்தனை என்ற ஒன்றை நாம் தவறிவிட்டோம். மனிதர்களை பின்பற்றினோம், அதனுடைய கேடு நன்மைகளை இழந்தோம். இன்னும் இழந்து கொண்டிருக்கின்றோம், இனியும் இழப்போம் நரக வேதனைக்காக. ஆன்மீக வாழ்க்கை என்பது நீங்கள் எதில் தெளிவாக இருக்கின்றீர்களோ அந்த தெளிவின் மீது நிலைத்திருங்கள். மனிதர்கள் எத்தகைய கூப்பாடு போட்டாலும் சரி, தெளிவின் மீது நிலைத்திருக்க வேண்டியது உங்கள் மீது விதிக்கப்பட்ட கட்டாய கடமை. நீங்கள் இறைவனை பின்பற்றுவது என்பது உண்மையானால், இறைவன் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்களானால், அந்த உணர்வுகளை உடையவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் நன்மையை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டாம். நியாயத்தின் பக்கம் நில்லுங்கள். சிந்தனை என்ற ஒன்றில் ஈடுபடாமல், தெளிவு என்ற ஒன்றை நீங்கள் கிடைக்கப்படாமல் எந்த விதமான காரியத்திலும் நீங்கள் ஈடுபடுவது நிச்சயமாக அருவருக்கத்தக்கதாக இருக்கிறது. இந்த அருவருப்பான விஷயங்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள சிந்தித்து தெளிவடைந்த நிலையில் ஒரு காரியத்தை நீங்கள் பின்பற்றுங்கள், ஒரு காரியத்தை மேற்கொள்ளுங்கள், ஒரு காரியத்தை எண்ணம் கொள்ளுங்கள். சிந்தனை இல்லாத நிலையில் நீங்கள் காரியங்களில் ஈடுபடுவது இறைவனுக்கு வெறுப்புடையதாக இருக்கிறது. இறைவனுடைய வெறுப்பை நீங்கள் சம்பாதிக்க வேண்டாம். நன்மையை எடுத்துக்கொண்டு கூறிக்கொண்டிருக்க தீமையை மட்டுமே நான் பின்பற்றுவேன். நன்மை தீமைகளை தெளிவாக பிரித்தெறிந்து செயல்பட வேண்டும் என்ற அந்த ஒரு பண்பை கொடுத்திருக்க அதை நான் உபயோகிக்க மாட்டேன். பெரும்பான்மையான மனிதர்களை நான் பின்பற்றுவேன். நாம் இறைவனுடைய அதிருப்திக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றோம், ஆளாகிவிட்டோம். நீங்கள் நடுநிலையுள்ள சமுதாயத்தினர், இறைவனுடைய அறிவிப்பு இது. ஒட்டுமொத்த படைப்புகளிலும் உங்களுக்கு மட்டும்தான் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அந்த திறன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தான் படைப்பினங்களிலேயே மிக உயர்வான படைப்பு. உங்களுக்கு மட்டும்தான் நான் மிகவும் நெருக்கமாக இருக்கின்றேன். வானங்களும் பூமியும் உங்களுக்காக. நீங்கள் விரும்பும் பொழுது அவை உங்களுக்காக பணிய வேண்டும். மழையை விரும்பினால் மழை வர வேண்டும், வெயில் வேண்டாம் என்றால் வெயில் கூடாது, குளிர் கூடாது என்றால் குளிர் கூடாது. நீங்கள் விரும்புவது உங்களுக்கு இருக்கின்றது. வியர்க்கும் பொழுது காற்று வேண்டும், இதோ காற்றை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை, இதற்கப்பாலும் வழிமுறை இருக்கிறது. ஒவ்வொன்றும் நீங்கள் எதனை விரும்புகின்றீர்களோ அதுதான் நாளைக்கு உங்களுக்காக வெளியாகக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பாக இருக்கும். இப்பொழுது இந்த வெளிச்சம் எனக்கு பிடிக்கவில்லை, கண்களை கூசுகின்றது, எனக்கு வேண்டாம், ஆனால் வெளிச்சம் வேண்டும். விரும்புங்கள், இதற்கான அறிவு இருக்கிறது. இந்த காற்று ஒரே மாதிரியாக இருக்கின்றது, இது மின்சாரத்திலிருந்து வரக்கூடிய நெருப்பு காற்று, குளிர்ந்த காற்று வேண்டும். எனவே இந்த ஒட்டுமொத்த படிப்பை நான் நிராகரிக்கின்றேன், எனக்கு வேறு ஒரு கல்வி ஞானம் வேண்டும். நீங்கள் விரும்புவது இருக்கிறது. என்னவெல்லாம் விரும்புகின்றீர்களோ அது நியாயமானது. ஏனென்றால்
மேலானதை நீங்கள் விரும்பக்கூடிய தன்மையை உங்களுடைய மனதிற்கு கொடுத்திருக்கின்றேன். இறைவனுடைய வாக்கு. யார் மேன்மையை விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு அந்த வாழ்க்கை இருக்கிறது. எனவே ஒன்றுக்கு மேல் ஒன்று சிறந்ததாக இன்னோவேஷன் அண்ட் இன்வென்ஷன்ஸ், நீங்கள் கண்டுபிடித்தவற்றில் மாற்றங்கள், புதிய மாற்றங்கள், நன்மையான மாற்றங்கள், புதிய கண்டுபிடிப்புகள், இந்த இரண்டும் உங்களுக்காக ஆகமாக்கப்பட்டிருக்கின்றது, விதிக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் விரும்பும் பொழுது இந்த அகிலங்களுடைய ஒவ்வொரு பொருளும் உங்களுக்கு அறிவிக்க வேண்டும், எதை கூட்ட வேண்டும், எதை சேர்க்க வேண்டும், எப்படி நீங்கள் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த இயற்கை இறைவனுடைய அனுமதியை கொண்டு உங்களுக்கு அறிவிக்கின்றது. நீங்கள் உங்களுடைய விருப்பத்தில் உறுதியாக இருக்கும் பொழுது அந்த விருப்பத்தின் காரணமாக கவனங்கள் அதிகமாகும். அந்த கவனத்தில் உங்களுடைய அறிவின் வளர்ச்சி, இந்த அறிவின் வளர்ச்சியில் புதிய கண்டுபிடிப்புகள். விரும்புங்கள், படிப்பறிவை விரும்பாதீர்கள், சொந்த அறிவை நம்புங்கள், இறைவனுடைய ஞானங்களை நம்புங்கள், இறைவனிடமிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய அந்த கவனத்தை நம்புங்கள். அந்த கவனத்தில் ஒவ்வொரு பொருளும், இயற்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும், வானங்கள் முதலாக பூமி வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் உங்களுக்காக தன் பொறுத்திருந்த ஞானங்களை அறிவிக்குமே, எந்த விதத்தில் நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும் என்று அந்த ஞானங்களுக்காக நீங்கள் காத்திருங்கள். நிச்சயமாக நீங்கள் உயர்வான படைப்பினங்கள். படைப்புகளிலேயே இறைவன் உங்களோடு இருக்கின்றான் என்பதை அறியுங்கள். நீங்கள் நன்மையின் பக்கம் இருக்கும் பொழுதும், சத்தியத்தின் பக்கம் இருக்கும் பொழுதும், நியாயத்தின் பக்கம் இருக்கும் பொழுதும், மேன்மையை விரும்பும் பொழுதும் இறைவன் உங்களோடு இருக்கின்றான் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். நீங்கள் இறைவனை தேடி போக வேண்டாம், நீங்கள் நன்மையை மேற்கொள்ளுங்கள், நான் உங்களோடு இருக்கின்றேன். எந்த அடிப்படை உங்களுக்கு வேண்டும்? என்னுடைய படிப்பின் போது இது கெட்ட படிப்பு வேண்டாம், அவ்வளவுதான். இதைத்தான் இறைவன் விரும்பினான், வேற எதனை விரும்பவில்லை. எந்த லெபார்டரியும் என்கிட்ட கிடையாது, எந்த விதமான பரிசோதனை கூடங்களும் கிடையாது. மனிதர்களுடைய வழிமுறை வேண்டாம். நான் பரிசோதனை செய்யும் போது முயற்சிக்கின்றேன், அது ஒரு சூதாட்டம், அவ்வளவுதான். எனவேதான் ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் ஒரு இன்ஸ்டன்ட் நிகழ்ச்சியை போல நடக்குது, ஒரு அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் நடக்கிறது, ஒரு ஆக்சிடென்ட் போல நடக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய முயற்சிகள், செய்யக்கூடிய முயற்சிகள் ஒரு புறம், உங்களுடைய இன்வென்ஷன்ஸ், புதிய கண்டுபிடிப்புகள் நடைபெறுவது என்பது ஒரு ஆக்சிடென்ட், விபத்தை போன்று. நீங்கள் அறியாத வழிகளில் எந்த வழிமுறைகளில் நீங்கள் முயற்சிக்கின்றீர்களோ சம்பந்தமில்லாத வேறு வகையிலிருந்து உங்களுக்காக அறிவிக்கப்படுகின்றது. அந்த கவனத்தின் காரணமாக அவ்வளவு சமீபமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இவ்வளவு காலமும் ஆராய்ச்சிகள் என்ற பெயரில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வீணாக்கினீர்கள். ஏனென்றால் நான் முயற்சிக்கின்றேன் என்ற சூதாட்டத்தில் இதன் காரணமாக முயற்சிக்கின்றேன், ஆராய்ச்சி செய்கின்றேன், ஒவ்வொன்றும் சூதாட்டம் என்பதை அறியுங்கள். ஆராய்ச்சி செய்கின்றேன் என்பது என்னவென்று தெரியாமல் ஒரு குருட்டு போக்கு, தவறாகவும் இருக்கலாம், வாழ்க்கை முடிந்து போகலாம். இன்று வரையில் ஆராய்ச்சியில் நீங்கள் கண்டுபிடித்திருப்பது நன்மைக்கு மேலாக தீமைகள் தான் அதிகம். அணு ஆராய்ச்சியிலும் தீமைகள் தான் அதிகம், நன்மைகள் இல்லை. இவ்விதமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னை ஒரு சூதாட்ட களத்தில் இறக்கி அதில் ஒரு சூதாடியாக நான் என்னை ஆக்கிக்கொள்ள விரும்பவில்லை. தெளிவின் மீதும் நன்மையின் மீதும் இருக்க விரும்புகின்றேன். இறைவன் கூறுவதெல்லாம் நீங்கள் எதை விரும்புகின்றீர்கள், அவ்வளவுதான். நன்மை விரும்புங்கள், தீமையை விட்டு விலகிக் கொள்ளுங்கள், தீமையை வெறுத்து பழகுங்கள், வெறுத்துவிடுங்கள், போதும். இனி நான் உங்களுக்கு போதுமானவன். எந்த விதமான முயற்சியும் தேவையில்லை, சூதாட்டமும் தேவையில்லை. முயற்சி, ஆராய்ச்சி அவ்வளவும் சூதாட்டம் என்பதை அறிய வேண்டும். ஒவ்வொரு நாளும் சயின்டிபிக் ஆராய்ச்சிகளில் மருத்துவத்தை பொறுத்தவரையில் பொய்களை தவிர எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் a study conducted, a study says this, இன்னை கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு, புதிதாக ஒரு மருத்துவ ஆராய்ச்சி, அவ்வளவும் பொய், எல்லாமே ஜோடிக்கப்பட்ட பொய்கள். all cooked up theories and hypotheses. இப்படியாக ஒரு கடைந்தெடுத்த ரோகிஷ் ஆட்டிடியூட் இந்த ஆங்கிலேயர்களின் மருத்துவத்திற்கு நிச்சயமாக இருக்கின்றது. நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளவில்லை என்றால், அதாவது உங்களுடைய அறியும் திறனை நீங்கள் உபயோகிக்கவில்லை என்றால், எது ரொம்ப லேசான ஒரு காரியமாக அறிவித்திருக்கின்றானோ, பார்த்த பார்வையில் எடுப்பில் தெரியும் இது நியாயம் அநியாயம் என்பதை, அதில் நீங்கள் நியாயத்தை பின்பற்றுங்கள், அநியாயத்தை விட்டுவிடுங்கள். ஒருவன் பொய்யனா என்பது தெரியும், பொய்யர்களாக இருக்கும் பொழுது அதன் பக்கம் செல்லக்கூடாது. ஆங்கிலேய மருத்துவம் ஒரு புரட்டு மருத்துவம், பொய் மருத்துவம் என்று கூறிய பிறகு அதில் கண்ட்ரோலும் கிடையாது, கியூரும் கிடையாது. ஆரம்பத்தில் வந்து தான் நாங்கள் கண்ட்ரோல் வச்சிருவோம் சொல்றாங்க. 2 டயபெட்டிக் பேஷண்ட், 2 டயபெட்டிக் பேரண்ட்ஸ், அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை டயபெட்டிக் நோயாளியாக இருக்கும். ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கிறதன் காரணமாக வருமுன் காப்போம் சொன்னால் குழந்தை பிறந்து 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு டயபெட்டிஸ் வரலாம். டயபெட்டிக் பேரண்ட்ஸ் 2 பேருக்கு, நீரிழிவு நோய் கண்ட 2 பெற்றோர்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் நிச்சயமாக நீரிழிவு நோயால் பாதிக்கப்படும் என்பதை நீங்கள் மருத்துவர்கள் வாயிலாக கேட்டறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக எனக்கு இந்த குழந்தை பிறக்கும், டயபெட்டிக் நோயாளியாக ஒரு குழந்தை பிறக்கும் என்பதை
இவர்கள் வருமுன் காப்பவர்கள். ஆரம்பத்திலேயே வந்தால் நான் அவங்களை சுகப்படுத்திடுவேன், கட்டுப்படுத்தியிருப்பேன் சொல்கிறவங்க. இனிதான் அவங்க அந்த குழந்தைக்கு டயபிட்டிஸ் உருவாக போகுது, தடுக்க வேண்டியதானே? வந்ததுக்கப்புறம் நான் தடுக்கிறது. எவ்வளவு பெரிய பித்தலாட்டக்காரர்கள் என்பதை நீங்கள் அறிகின்றீர்கள், இருப்பினும் அவர்களை நம்புகின்றீர்கள். இங்கு நீங்கள் இறைவனை விட்டும் தவறுகிறீர்கள். இறைவனை புறக்கணித்து உங்களுடைய இறைவன் உங்களுக்கு பின்னால் இருந்து அறிவித்துக் கொண்டிருக்க இது தவறு, இவர்கள் தவறானவர்கள், இவர்கள் பொய்யர்கள், புரட்டர்கள் என்று உங்களுக்கு பின்னால் இருந்து இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்க சற்றும் திரும்பி பார்க்காமல் பெரும்பான்மை மக்கள் சென்று கொண்டிருக்கூடிய அந்த பாதையை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். இறைவன் உங்களுக்கு அநியாயம் செய்யவில்லை. அவனை புறக்கணித்து அவனை நீங்கள் உதாசீனப்படுத்தி அலட்சியப்படுத்தி நீங்கள் மேற்கொண்ட அந்த காரியங்களின் விளைவுகளை அனுபவிக்கும் அந்த நாளில் இறைவனை நீங்கள் மீண்டும் அழைப்பீர்கள். அப்பொழுது உங்களிடமிருந்து அந்த அழைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுக்கு பலனளிக்காது. நான் ஒரு முன்மாதிரியாக உங்கள் முன்பாக இருக்கும் இந்த தருணத்தில் பொய்யை வேண்டாம் என்று கூறியதுதான். அதற்குத்தான் இவ்வளவு பெரிய மகத்தான ஞானங்கள். அவ்வளவுதான். நீங்களும் சத்தியம் எனக்கு வேண்டும், அசத்தியம் வேண்டாம் என்று விரும்புங்கள். அவ்வளவுதான். உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை தீமைகள் தெரியும் பொழுது தீமைகளின் பக்கம் போக மாட்டேன். டயபெட்டிஸ் இருக்குது, கெட்டவர்களின் பக்கம் போக மாட்டேன். தங்களை தாங்களே ஸ்பெஷலிஸ்ட் என்று குறிக்கோளுடன் நான் செல்ல மாட்டேன் என்று நீங்கள் உறுதியாக இருங்கள். இப்பொழுது இறைவனுடைய உதவி உங்களுக்கு நேரடியாக. நீங்கள் அசத்தியத்தை தவிர்த்து சத்தியத்தின் பால் நிலைத்தீர்கள். சத்தியம் என்பது இறைவனுடைய பெயராகும். யார் படைத்தானோ அவனே எனக்கு உதவி செய்வான். என்ன உதவி? பிரித்தறியக்கூடிய நேர்வழி. அந்த நேர்வழியில் உங்களுடைய வாழ்க்கை அமையும். இன்று உங்களுடைய ஜீரணம் உறுதியாக இருக்குமானால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தியானது முழுமையாக இருக்கும், முழுமை பெற்றதாக இருக்கும். உங்களுடைய அஜீரணம் உங்களுக்கு மிக பெரும் கேடை விளைக்குமானால் நிச்சயமாக அதிலிருந்து விளையக்கூடிய அந்த உணவு சத்துக்கள் கேடானதாக இருக்கும். இந்த கேடான உணவு சத்துக்கள் உங்களுக்கு நன்மைகளை விளைவிக்காது, உடலெங்கும் வேதனைகள். நல்ல உணவு சத்துக்களும் நல்ல முறையில் அது உங்களுடைய உடல் உறுப்புகள் செல்லும் பொழுது அங்கு ஒரு அமைதி, அந்த உடல் உறுப்புகளில் ஒரு நிம்மதி இருக்கும். அந்த நிம்மதியினுடைய விளைவு உங்களுடைய மனம் குளிர்ச்சியாக இருக்கும். எந்த விதமான வேதனையும் அங்கு இருக்காது. உங்களுடைய நன்மைகளின் பக்கம் நீங்கள் சாய்ந்திருக்கும் பொழுது மட்டும்தான் இது. மனம் எந்த அளவுக்கு குளிர்ச்சியாக இருக்கின்றதோ, வேதனையில் இல்லையோ, அந்த அளவுக்கு உங்களுடைய உடல் உறுப்புகள் இயங்கும். மனதின் குளிர்ச்சி மிகவும் அவசியம். நான் நன்மையான காரியம் செய்தால் எனக்கு நன்மையான விளைவுகள் தான். நன்மைக்கு நன்மையே கூலி என்பதை நீங்கள் அறியாதவர்கள் இல்லை. நன்மைக்கு கூலி தீமைகள் நிச்சயமாக கிடையாது. அவ்வாறு இருக்குமானால் இறைவன் இல்லை. நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கும் பொழுதும், உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்பும் பொழுதும், அவனிடம் நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளாக கெஞ்சும் பொழுதும், நீங்கள் அழும் பொழுது, அழுது உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் கேட்கும் பொழுது ஒரு விதமான மனதிற்கு ஒரு தேறுதல் கிடைக்கிறது. அழுகைக்கு பிறகு அந்த அழுது கேட்பது நான் என்னுடைய பாவங்களுக்காக தண்டனையை ஏற்று அழுகின்றேன் என்பது பொருளாகும். அவ்விதமாக நீங்கள் அழும் பொழுதுதான் இறுதியாக உங்களுக்கு ஒரு ஆறுதல் பிறக்கின்றது, சுகமாய்விடும், யாரும் தேவையில்லை என்ற அடிப்படையில். அழுகைக்கு பிறகு ஒரு அமைதி, அழுகைக்கு பிறகு ஒரு ஆறுதல், இறைவனிடமிருந்துள்ள தண்டனையாக உங்களுடைய அழுகை. அந்த அழுகைக்கு பிறகு தண்டனை முடிந்தது, இனி ஆறுதல். இப்பொழுது நம்புங்கள், இறைவன் ஒருவன் போதுமானவன் என்று. நன்மைக்கு நன்மை மட்டும்தான் கூலி என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இந்த ஆறுதலையும் இந்த அமைதியையும் வேறு எவரும் தர முடியாது. அடித்து அழ வைக்கலாம், அந்த அழுகையில் உங்களுக்கு வேதனைகள் அதிகமாகும், ஆறுதல் கிடைக்காது. ஆனால் இருதயத்தில் நான் கொள்ளக்கூடிய ஒரு பாவ மன்னிப்பும், இனி என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமே என்று நான் அடக்கூடிய அந்த அழுகை, அந்த அழுகைக்கு பிறகு ஒரு திருப்தி, ஒரு அமைதி, ஒரு ஆறுதல், இது இறைவன் உங்களுக்கு அளிக்கக்கூடியது. கவலைப்பட வேண்டாம், நம்புங்கள், இனியாவது நம்புங்கள். இனியும் நீங்கள் கவலைப்படுவீர்களானால் நிச்சயமாக இன்னும் மேலும் உங்களுக்கு வேதனைகள். ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்கின்றீர்கள், அந்த பிரார்த்தனையில் கவலைகள் இருக்கின்றன. நான் சுகமாக வேண்டுமே என்ற கவலை இருக்கின்றது. பிரார்த்தனை என்பது இறைவனுக்கு மட்டுமே பொருத்தமானதாக இருக்கின்றது. இறைவனிடம் நீங்கள் கேட்கும் பொழுது அவன் நிச்சயமாக உதவி செய்வானா, செய்ய மாட்டானா? யாரையும் நம்பவில்லை, இறைவனை மட்டும் நம்புகின்றேன். இந்த ஒரு மரியாதையை அவனுக்கு கொடுக்கும் பொழுது, உரிய மரியாதையையும் அந்த பேருதவியாளரிடம் பாதுகாப்புக்காக நான் நெருங்கும் பொழுது இறைவன் என்னை பற்றி திருப்தி அடைவானா, அடைய மாட்டானா? நிச்சயமாக அகிலங்களை படைத்து இவை அனைத்தின் இயக்கங்களையும் சீரமைப்பவன்
உங்களுடைய உடல் கூறுகளில் ஏற்பட்டுவிட்ட சில மாற்றங்களை சீரமைக்க தகுதியற்றவனா? நிச்சயமாக நான் இறைவன் பக்கம் திரும்பும் பொழுது அந்த இறை உணர்வுகள் எனக்கு அறிவிப்பது ஒரு அமைதி. இந்த அமைதியில் நீங்கள் இப்பொழுது நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கை கொண்ட பிறகு சந்தேகம் வேண்டாம். சந்தேகம் கொள்வீர்களானால் மீண்டும் கவலை. எனக்கு அவசியமாக இந்த நன்மைகள் வேண்டும், ஆனால் சந்தேகம் கொள்கின்றேன். சந்தேகம் கொள்ளும் பொழுது எனக்கு கவலை. நம்பிக்கை என்று ஒன்று இருந்துவிட்டால் கவலை இருக்காது. எப்பொழுது கவலை மேற்கொள்கிற கவலையுடன் நீங்கள் பிரார்த்திக்கின்றீர்களோ அது பிரார்த்தனை இல்லை. கவலைகள் இருக்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய பிரார்த்தனை, என் இறைவனே எனக்கு அமைதியை கொடு, சுகத்தை கொடு என்று கேட்கக்கூடாது. அப்பொழுது அது பிரார்த்தனையாக அமையாது. கவலைகள் இருக்கும் நேரமெல்லாம் அமைதியை கொடு இறைவனே என்று நீங்கள் உங்கள் இறைவன் திரும்பும் பொழுது உங்கள் இறைவன் நிச்சயமாக அமைதியை உங்களுக்கு கொடுக்கின்றான். அந்த அமைதிக்கு பிறகுதான் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு சுகம். என்னுடைய பிரச்சனைகளிலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பாயாக இறைவனே, என் தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்துக்கொள், விளங்கிக் கொள்ளக்கூடிய இருதயத்தை எனக்கு காண்பிப்பாயாக, நேர் வழியில் என்னை வழிநடத்து, அதில் எந்த தீமையும் என்னை தீண்ட வேண்டாம். இப்பொழுது கேளுங்கள். சுகமாக இருக்கக்கூடிய இந்த நிலையை நீங்கள் கேளுங்கள். என் இறைவனே, என் அமைதியை நீ எனக்கு அதிகரிப்பாயாக, விளங்கும் இருதயங்களை கொண்டு என்னை வாழ வைப்பாயாக, நன்மையின் பால் என்னை நீ ஈடுபடுத்துவாயாக, அநியாயக்காரர்களுடன் என்னை சேர்த்து வைக்காதிருப்பாயாக. அது என் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, என் குடும்பத்தினராக இருந்தாலும் சரி, என் சகோதரர்களாக இருந்தாலும் சரி, என் மனைவி மக்களாக இருந்தாலும் சரி. இப்பொழுது நீங்கள் கேட்க வேண்டியது, யார் அநியாயக்காரர்களாக இருக்கிறார்களோ அவர்களை விட்டும் நீ என்னை விலக்கி வை. இது உங்களுடைய ஒரு ஆத்மார்த்தமான பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். இப்பொழுது இங்கு இருப்பவர்கள் பல பேர் இறை வழியை மேற்கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் அவர்களை விட்டு விலக வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர்கள் உங்களை விலக்கி வைப்பார்கள். இறைவனை மட்டும் நம்புகிறாயா? அப்படியெல்லாம் கூடாது. நீ வர வேண்டும், டாக்டரிடம் வர வேண்டும். பிறகு அங்கு ஒரு கலவரமே வெடிக்கும். டாக்டர் வரமாட்டேன் என்று கூறும் பொழுது நன்றாக தெரிந்து கொண்டே கேடுகளின் பக்கம் எடுப்பார்கள். டாக்டர்கள் உபயோகமற்றவர்கள் என்று தெரிந்து கொண்ட பிறகும் சாதாரண வார்டிலேருந்து ஸ்பெஷல் வார்டிலேருந்து ஐசியூலேருந்து நேராக கிரேவ்யார்டு. இவ்விதமாக என்னுடைய வாழ்க்கையில் ஐசியூ என்று சென்ற பிறகு இனி எனக்கு மரணம்தான் என்ற அளவுக்கு என் மனம் கவலை கொள்ள ஆரம்பித்து விடுகின்றது. இப்பொழுதுதான் நான் இறைவன் பக்கம் திரும்புகின்றேன். தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்த பிறகுதான் நான் இறைவன் பக்கம் திரும்புகின்றேன். இப்பொழுதுதான் முதல் முறையாக பயம். ஜென்ரல் வார்டிலேருந்து ஸ்பெஷல் வார்டுக்கு போயாச்சு, ஸ்பெஷல் வார்டிலேருந்து ஐசியூ. அங்கே இன்னும் திறமையான டாக்டர்கள் இருப்பாங்க, ஏன் பயப்படணும்? தேர் ஆர் டூ மெனி குக்ஸ். அங்கே ஏன் பயப்படணும்? இப்போ ஒன்றுக்கு பல பேர் இருப்பாங்க. அங்கே எதுக்காக பயப்படுறீங்க? இந்த பயம் நமக்கு தெரியாதா? இன்னைக்கு அங்கே ஐசியூவில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தானே பயப்படணும்? இல்லை, நாம் அறிந்து கொண்டே நம்முடைய தவறுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றோம். இறுதியாக அந்த ஒரு சூழ்நிலையை நான் அடையும் வரையில் இறைவன் பக்கம் திரும்புவனாக இல்லை. அந்த நிலையின் போது இறைவன் உங்கள் பக்கம் திரும்புவனாக இருக்க மாட்டான். எனவே இன்று உள்ளட்சம் கொள்ளுங்கள். சத்தியத்தை நம்புங்கள், சத்தியத்தை விரும்புங்கள். நீங்கள் அவனளவில் உயர்த்தப்படுவீர்கள். உங்களுக்கான பாதைகள் திறக்கப்பட்டுவிடும். உங்களுக்காக பிரத்யேகமான பாதைகள், அநியாயம் தீண்டாத பாதைகள். எந்த தீமையும் எந்த கெட்ட மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தடையாக இருக்க மாட்டார்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. இறைவனுடைய அடிப்படையில் நல்லோர் சமுதாயத்துடன் நீங்கள் சேர்த்து வைக்கப்படுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த சமுதாயத்துடன் நீங்கள் சேரும் பொழுது உங்களுடைய தீமைகள் அனைத்தும் உங்களை விட்டும் நீங்கும். நல்ல அழகான மனநிலையில் ஒவ்வொரு விஷயத்தையும் புதிதாக கண்டுபிடிப்பவர்களாக, படிப்பறிவு கொண்டு வாழக்கூடிய கூலியாட்களாக இல்லை. நன்றாக படித்து முதல் மார்க் வாங்கிவிட்டால் முதல் தர கூலியாள், இவன்தான் வேலைக்கு சரியானவன். கேம்பஸ் பிக்கப். நீங்கள் படிக்கக்கூடிய அந்த இன்ஜினியரிங் காலேஜ்லேயோ எங்கேயோ வந்து நேராக அப்படி ஹெட் ஹண்டிங் எடுத்துகிட்டு போயிட்டு வேலைக்காரன், நல்ல வேலைக்காரன், இவன் நல்லா படிக்கிறவன். இந்த வேலைக்காரர்களாக போகக்கூடிய ஒரு வழியை தவிர உங்களுடைய படிப்புகளில் எதுவுமே கிடையாது. நீங்கள் கண்டுபிடிப்பாளர்களாக மாற வேண்டும். ஒவ்வொரு கண்டுபிடிப்பையும் உலக மக்கள் அறிய வேண்டும். நீங்கள் உலகுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்படி நம்புங்கள், இப்படி விரும்புங்கள். எடிசன் படித்திருந்தால், பள்ளிக்கூடத்தில் படித்திருந்தால் இன்று வரையில் இருட்டுதான். ஸ்கூல் டிராப் அவுட், படிப்பு ஏறாது, மக்கு பையன் சொல்லிட்டு வெளியில் துரத்துன அந்த எடிசன் தான் உங்களுக்கு இதை கண்டுபிடிச்சு கொடுத்தது. நீங்கள் எடிசன் போல வரணுமா? இல்லையா? அப்படி என்றால் பள்ளிக்கூட படிப்பா, சொந்த படிப்பா? நம்புங்கள், விரும்புங்கள். அவன் வெளிச்சத்தை விரும்பினால் இருக்கிறது. அந்த வெளிச்சத்தை விரும்பக்கூடிய அந்த எண்ணம் இருந்ததன் காரணமாக இயற்கை அவனுக்கு பதிலளித்தது.
அவனுக்கான ஒரு பிரத்யேகமான அறியும் திறன், கவன ஈர்ப்பு. அதன் காரணமாக எந்த பொருளை எப்படி சேர்ப்பது என்பதை இயற்கை அவனுக்கு கற்றுக் கொடுத்தது இறைவனுடைய அனுமதியை கொண்டு. நீங்கள் ஒவ்வொருவரும், உங்களுடைய குழந்தைகள் ஒவ்வொருவரும் கண்டுபிடிப்பாளர்கள் ஆக வேண்டும் என்றால் படிப்பில் கவனம் கூடாது. சுய அறிவிலும் சுய சிந்தனையிலும் கண்டுபிடிப்பிலும் கவனம் வேண்டும். படிப்பு என்பது ஒரு கேவலமான வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையும். என்னுடைய MBBS படிப்பை நான் படித்திருந்தால் கோடியில் ஒரு டாக்டராக நான் இருந்திருப்பேன், அவ்வளவுதான், ஒரு கோடியில். ஆனால் உலகம் அவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு அழகான பாதையை இன்று அறிவித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த பாதையை நான் அவர்களுக்கு கற்பிக்க முடியாது. ஒரு அத்தாட்சி என்னிடம் இல்லாமல் இருக்கும் பொழுது, நினைத்தால் சுகம் அடைய வேண்டும் என்ற அத்தாட்சி என்னிடம் இல்லாமல் இருக்கும் பொழுது, மருந்துகளோ மாத்திரைகளோ கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை நம்புகின்றீர்களோ அது சுகம் உங்களுக்கு. எதனை நம்ப வேண்டும்? நன்மையை நம்ப வேண்டும், சத்தியத்தை நம்ப வேண்டும், நியாயத்தை நம்ப வேண்டும், மேன்மையை நம்ப வேண்டும். யார் தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையில் அமைகின்றார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய உதவி என்றென்றும் கிடையாது என்பதையும் நீங்கள் அறிய வேண்டும். இப்பொழுது உங்களுடைய இருதயத்தில் நன்மைகள் இல்லையா? நம்பிக்கை தானே இல்லை. சும்மா இருந்தால் எப்படி வரும்? சும்மா இருக்கும்போது தான் மூச்சு நடக்குது, சும்மா இருக்கும்போது தான் பசியும் ஏற்படுது, சும்மா இருக்கும்போது தான் உங்களுடைய கழிவுகளும் வெளியேறுது. நீங்கள் என்ன முயற்சியாக செஞ்சு வெளியேற்றுறீங்க? உங்களுடைய முயற்சிகளை கொண்டு நீங்கள் கழிவை வெளியேற்றுவீர்களானால் கழிவு வெளியேறாது, மூலம்தான் வெளியேறும். மூல தொந்தரவுகள் தான் வரும். அந்த இயற்கை உங்களுக்கு வழிவகுத்தால் தவிர உங்களுக்கு வழி இல்லை. சின்ன சின்ன விஷயங்களிலும் படுக்கைக்கு போய்விடலாம், தூக்கம் வராது. தூக்கம் வந்தால் தான் தூங்க முடியும். உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் தூங்க முயற்சிக்கும் பொழுது இன்னும் தூக்கம் கெடும். கண்களை மூடிக்கொண்டு முயற்சிக்கும் பொழுது கண்களும் வலிக்கும். புரண்டு புரண்டு படுக்கும் பொழுது உங்களுடைய உடலும் வலிக்க ஆரம்பித்துவிடும். தூக்கமும் உங்களிடம் இல்லை. பசி எடுத்தால் தான் உணவு சாப்பிட முடியும். பசி இல்லை என்றால் உணவு விழுங்க முடியாது. கழிவுகள் வெளியேற வேண்டும் என்றால் இயற்கையான முறையில் அது வெளியேற வேண்டுமே தவிர நீங்கள் முக்கி அதை வெளியேற்றிவிட முடியாது. அது உங்களுக்கு திருப்தியும் இருக்க முடியாது. அதில் வேதனைகள் மிஞ்சும். எந்த ஒன்றும் உங்களிடம் இல்லை என்பதை அறியுங்கள். நன்மை ஒவ்வொன்றும், தீமைகள் மட்டும்தான் உங்களுடைய முயற்சிகளில். நீங்கள் நன்மையை விரும்புங்கள், அவ்வளவுதான் உங்களுடைய வாழ்க்கை. இதற்கு மேல் உங்களுக்கு வாழ்க்கை இல்லை. லேசான வாழ்க்கை, அதனை நீங்கள் கஷ்டமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் பரிசோதனை கருவிகள் வேணும், பரிசோதனை கூடங்கள் வேணும். கிறுக்கர்களுடைய கூடங்கள் நமக்கு தேவையில்லை. மனம் ஒன்று மட்டும் போதும். நம்பிக்கையோடு இருங்கள். லேசான வாழ்க்கை எனக்கு வேண்டும், கஷ்டமான வாழ்க்கை கூடாது. வாழ்க்கை பூராவும் என்னுடைய ஆராய்ச்சியில் நான் ஈடுபட்டு கிழவனாக ஆகி ஷேவ் கூட பண்ண முடியாமல் அரைகுறை பைத்தியக்காரனா என்ன சயின்டிஸ்டும் காமிச்சிக்கிறதுல எனக்கு எந்த விருப்பம் கிடையாது. எப்பொழுதும் டிப்டாப்பாக இருக்கணும், எப்போதும் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். எண்ணங்கள் மட்டும் உறுதியாக இருக்க வேண்டும். என்னுடைய தேவைகளின் மீது கவனமாக இருக்க வேண்டும். இது என்னுடைய தேவை. நம்பிக்கையோடு எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த தேவை. சமீபமாக எதிர்பார்த்திருக்கின்றேன், வெகு தொலைவிலும் நான் எதிர்பார்க்கவில்லை, சமீபமாக இருக்கேன். எப்பொழுது என்னுடைய கவனத்தின் காரணமாக நான் அதை கண்டுபிடிக்க இருக்கின்றேனோ, அது எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றதோ, அது இறைவன் எப்பொழுது நாடுகின்றானோ அந்த ஒரு செகண்டை முடிஞ்சு போயிடும். கண்ணிமைக்கும் நேரத்தில் யுகங்களே அதிசயிக்கக்கூடிய அந்த மகத்தான கண்டுபிடிப்பு நிகழும். நீங்கள் ஒவ்வொருவரும் கண்டுபிடிப்பாளர்களாக ஆக வேண்டும். யாரும் யாரையும் பின்பற்றக்கூடாது, உங்கள் இறைவனை தவிர. அந்த இறைவன் உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு தேவையும் அழகான தேவைகள். மனிதர்கள் உங்களுக்கு நிறைவேற்றி தர முடியாது, இறைவன் மட்டுமே தான். எனவே நீங்கள் இறைவனை சார்ந்தவர்களாக இருங்கள். அப்படி இறைவனை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய இருதயத்தில் மட்டும்தான் இறைவன் இருக்கின்றானே தவிர அங்கிருந்து வேறு எங்கும் இறைவனை நீங்கள் கடத்திட வேண்டாம், வீசி எறிந்துவிட வேண்டாம். அந்த இருதயத்தில் உங்களுடைய நன்மைகளும் சத்தியங்களும் இருக்கும் பொழுது அவன் அறிவிக்கக்கூடிய அந்த சத்தியத்தை பின்பற்றுங்கள். அவன் தன்னுடைய வாக்குறுதியில் உறுதியானவன், உண்மையானவன். மருந்துகளோ மாத்திரைகளோ இல்லாமல் நீங்கள் சுகமடைய ஒரு வழி உங்களுக்கு இருக்கிறது என்றால், அதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால், இப்பொழுது நீங்கள் நம்புங்கள். உங்களுடைய பொருள்களின் அடிப்படையை கொண்டு எந்த ஒரு கண்டுபிடிப்பும் உங்களுக்கு இல்லை. உங்களுடைய பொருளின் அடிப்படையை கொண்டு எந்த ஒரு நன்மையும் சுகமும் உங்களுக்கு இல்லை. நீங்கள் நம்பிக்கை கொள்கின்றீர்களே எந்த ஒரு சத்தியத்தின் மீது, அந்த சத்தியம் இறைவன் அறிவித்த சத்தியம், அந்த சத்தியத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நன்மைகளின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆஃப்டர் ஆல் ஐ வாண்ட் டு பிகம் ஆல் ரைட். நான் நல்லபடியாக சுகமாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றேன். இதில் யாருக்கு என்ன கேடு இருக்கிறது? பிறருக்கு கருது செய்யக்கூடாது. நான் சுகமாக வாழ்வதை பற்றி யாருக்கு கேடு செய்துவிட்டேன்? என்னுடைய எண்ணங்கள் தூய்மையானது. இப்பொழுது நான் பெரும் கண்டுபிடிப்பாளனாக ஆக வேண்டும் என்று விரும்புகின்றேன். யாருக்கு கேடு செய்து விட்டேன்? உலக மக்கள் அனைவருக்கும் நன்மைக்காக ஒரு விருப்பத்தை மேற்கொண்டிருக்கின்றேன். எனவே இறைவன் எனக்கு துணை நிற்கின்றான். அநியாயத்தின் பக்கம் நான் தலையிட மாட்டேன்.
அநியாயத்தை நான் எதிர்ப்பனாகத்தான் இருக்கின்றேன். நியாயத்தை பேசுவோம். அந்த நியாயத்தின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். இவ்வளவுதான் உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை. ஆன்மீக வாழ்க்கை என்பது இறைவனை சார்ந்த வாழ்க்கை. இறைவனை சார்ந்த வாழ்க்கை என்பது நன்மையை விரும்பக்கூடிய வாழ்க்கை. நன்மையை விரும்பக்கூடிய வாழ்க்கை என்பது பிறருக்கு என்னுடைய நன்மையின் காரணமாக எந்த விதமான கேடுகளும் கிடையாது. அவர்களிடமிருந்து நான் எதனையும் அபகரிக்கவும் இல்லை. என் இறைவன் எனக்கு எதில் விதித்திருக்கின்றானோ அது எனக்கு மட்டுமே பிரத்யேகமாக இருக்கின்றது. அது எனக்கும் என் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய பிரத்யேகமான தொடர்பு. இதற்கு அப்பால் யாருக்கும் இது நுழைவதற்கு அருகதை இல்லை. எந்த விதமான ஒரு தேவையும் எனக்கு இல்லை. அவன் ஒருவனை தவிர நிச்சயமாக என் இறைவன் எனக்கு போதுமானவன். இந்த அடிப்படையில் இருந்த நிலையில் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு நேரடியாக உதவி செய்ய ஆரம்பித்து விட்டால் இனி அந்த ஒரு வாழ்க்கை முறையை தகர்ப்பவர் எவரும் இல்லை. அந்த ஒரு விதியை உங்கள் மீது நாடிவிட்டால் எந்த ஒரு சக்தியாலும் அதனை நீக்கிட முடியாது, தடுத்திட முடியாது. இனி உங்களுக்காக இருக்கக்கூடிய நன்மைகள், உங்களுக்காக விதிக்கப்பட்ட நன்மைகள் எல்லளவும் குறையாமல் மற்ற மனிதர்களுக்கு தாராளமாக நீங்கள் அதனை விநியோகிக்க முடியும். இப்பொழுது நான் உங்கள் அனைவருக்கும் கூறிக்கொண்டிருப்பது போன்று ஒவ்வொரு நன்மையையும் உங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் நான் அதிகரிக்க முடியும். அதற்காக உங்களிடமிருந்து எந்த கூலியையும் நான் கேட்கவில்லை. இவ்வளவு மகத்தான ஒரு செய்தியை கூறுவதன் காரணமாக உங்களிடமிருந்து எந்த ஒரு கூலியையும் நான் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் என்னுடைய கூலிகள் தான் எனக்காக இறைவன் கொடுத்தானே அவனிடம் இருக்கிறது. அவனுக்கு அப்பால் யாரும் என்னுடைய தேவைகளில் இல்லை. நான் தேவைகளுக்கு அப்பாற்பட்டவனாக வாழ விரும்புகின்றேன். இது உங்களுடைய தேவைகளாக இருக்க வேண்டும். யாரையும் நான் நாடியவனாகவோ தேவைகளுக்காக மற்ற மனிதர்களிடம் கையேந்தக்கூடியவனாகவோ நான் வாழ வேண்டாம் என்று நீங்கள் விரும்புங்கள். ஏனென்றால் ஒரு நண்பன் கூட உங்களுக்கு பகைவனாகி விடுவான் நீங்கள் கையேந்தும் பொழுது. நீங்கள் அவனிடம் எந்த உதவியும் கேட்காத வரையில் தான் உங்களுக்கு அவன் நண்பன். நண்பன் என்ற சொல்லுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. ஒருவர் மற்றவரை நாடி வாழ்வது நண்பன். தான் நாடும்போது அவன் தர வேண்டும். அவன் என்னை நாடிவிட்டால் நான் கொடுக்க மாட்டேன். இது நயவஞ்சகம். நண்பர்கள் நயவஞ்சகர்கள் இந்த இரண்டும் ஒன்றுதான். ஏனென்றால் நீங்கள் சம்பாதித்ததிலிருந்து கொடுப்பதற்கு நீங்கள் சக்தியற்றவர்கள். ஏனென்றால் எண்ணி செல்லக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கே அது போதுமானதாக இல்லாமல் இருக்கும் பொழுது நண்பர்களுக்கு உதவ முடியாது. எனவே நீங்கள் பலவீனமானவர்கள். நீங்கள் உதவி தேடுகின்றீர்கள். நண்பர்கள் அவர்களும் பலவீனமானவர்கள். உதவி தேடுபவனும் சரி, தேடப்படுபவனும் சரி, இருவருமே பலவீனமானவர்கள். ஒருவர் நண்பர்களாக கொண்டிருப்பது இருவருமே ஒருவருக்கு ஒருவர் நயவஞ்சகர்கள். இந்த வாழ்க்கையில் நீங்கள் இனி ஈடுபட வேண்டாம். யாருக்கு துன்பம் இல்லை? ஒவ்வொருவருக்கும் துன்பம் இருக்கிறது. உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. ஒரு கஷ்டம் வந்துருச்சு உங்களுக்கு, நண்பன் நீக்கிடுவானா? உடுக்கை இழந்தவன் கை போல அவனுக்கே கஷ்டம் இருக்குது. யாருக்கு கஷ்டம் இல்லை? எந்த மனிதனுக்கு கஷ்டம் இல்லை? மற்ற மனிதர்களுடைய கஷ்டங்களை நீக்குவதற்கு முன்பாக தன்னுடைய கஷ்டங்களையே நீக்கிக் கொள்ள வழி இல்லாதவன் மனிதனாக இருக்கும் பொழுது எங்கிருந்து இது சாத்தியம்? ஒரு ட்ரெஸ் கலந்துச்சுன்னு சொன்னால் எவ்வளவு வேகமாக உங்களுடைய கை அதை பாதுகாக்குமோ அதை போல பாதுகாப்பவன் உங்களுடைய நண்பன். உங்களுக்கு துன்பம் ஏற்படும் பொழுது என்று கூறுகிறார்களே, என் நண்பனே துன்பத்திற்கு உட்பட்டிருக்கின்றான், நானும் துன்பத்திற்குள்ளாக இருக்கின்றேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதத்தில் துன்பம் இருக்கின்றது. தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்ளாதவர்கள் பிறருக்கு உதவி செய்வார்கள். இது சாத்தியமா? இது ஒரு குரலாக இருந்தாலும் சரி, சிந்தித்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஊர் உலகம் கூறுவது என்பதற்காக அப்படியே எடுத்துக்கொண்டு அதனையே நான் பாடிக்கொண்டு திரிவது எனக்கு ஏற்புடையதல்ல. ஒவ்வொரு விஷயத்தையும் என்னுடைய சிந்தனைக்குட்படுத்தி, நண்பர்களிடம் நிச்சயமாக கேடுகள் இருக்கின்றன, அவர்களுக்கும் ஒரு சில தொந்தரவுகளும் கஷ்டங்களும் இருக்கின்றன. தங்களுடைய கஷ்டங்களை அவர்கள் நிவர்த்தி செய்து கொள்ள வழியில்லாதவர்கள் பிறத்தியாருடைய கஷ்டங்களை அவர்கள் நிவர்த்திக்கப் போகின்றார்களா? ஒருபோதும் கிடையாது. எனவே இந்த குரல் எனக்கு ஏற்புடையதல்ல, அதை மட்டும் எடுத்துவிடுகின்றேன், அவ்வளவுதான். இப்படியாக ஒவ்வொரு விஷயத்திலும் ஊரை பின்பற்ற மாட்டேன், என் மனதை பின்பற்றுவேன். என் மனதில் சத்தியமாக இருந்தால் தவிர நான் எதனையும் பின்பற்றுவதற்கு இல்லை. நீங்கள் தான் ஆன்மீகவாதிகள். நீங்கள் தான் உங்களுடைய மனசாட்சியின்படி வாழ்பவர்கள். நீங்கள் தான் இறைவனுக்கு மட்டுமே அஞ்சி நடப்பவர்கள், வழிபடுபவர்கள். உங்களுக்கு மட்டும்தான் இறைவனுக்கு நெருக்கமானவன். யார் சிந்தனையை உபயோகிக்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் நெருக்கமாக இருக்கின்றான் என்பதை அறியுங்கள். ஆக நீங்கள் ஒரு நடு நிலையுள்ள மனிதனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களானால் பிறரிடம் தேவையற்றவர்களாக ஆகிவிடுங்கள். பிறருக்கு உங்களால் முடிந்தால் உதவி செய்பவர்களாக இருங்கள். இது இறைவனை நம்பியவர்களுக்கு மட்டுமே சாத்தியம்.
இறைவனை நம்பிக்கை கொள்வீர்களானால் உங்களுடைய உயர்வு இத்தகையதாக இருக்கின்றது. எவரிடமும் எந்த தேவையும் மற்றவர்களாக நீங்கள் ஆக்கப்படுவீர்கள், ஆனால் பிறர் உங்களுடைய தேவைகளை கொண்டிருப்பார்கள். அதுவும் பொருள்களின் அடிப்படையில் அல்ல, மன ஆறுதலுக்காக. அழகான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை மட்டுமே உங்களுக்காக விதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த வாழ்க்கைக்கு அப்பால் எந்த வாழ்க்கையும் கிடையாது. இதற்கு மேலான ஒரு வாழ்க்கை கிடையாது. என்னிடமிருந்து நான் பொருள்களின் அடிப்படையில் இல்லாமல் அருளை அவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய அந்த ஆற்றலை இறைவன் எனக்கு தருவானேயானால் அவனிடமிருந்து உள்ள அத்தாட்சி எண்ணம் இல்லாமல் அது சாத்தியமில்லை. மனிதர்களால் நிறைவேற்றி தர முடியாத ஒன்று அந்த ஒரு இறைவனுடைய அருள் என்னிடம் இருக்குமானால் அந்த ஒரு அத்தாட்சியை கொண்டு இறைவனுடைய அருளை உங்களுக்கு நான் கற்பிக்க முடியும். அது இப்பொழுது தெளிவாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் குழப்பமும் இல்லை. நான் தேவையற்றவனாக ஆக வேண்டும், யாரிடமும் கையேந்தக்கூடாது. யாருக்கு இந்த உணர்வுகள் இல்லை? யார்கிட்டையும் கையேந்தக்கூடாது என்ற அந்த ஒரு தேவை, அழகான தேவை. என்னுடைய தேவை யாரிடமும் கையேந்தாத ஒரு தேவை எனக்கு வேண்டும். அந்த ஒரு வாழ்க்கை வேண்டும். இது உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். அப்படி என்றால் நாளைய வாழ்க்கையில் இவன் இந்த உத்தியோகத்திற்கு போய் அவனிடம் கையேந்தி காசு வாங்குவான் என்ற அந்த நிலைப்பாட்டை இன்று நான் தவிர்க்க வேண்டும். நன்றாக படித்தால் நல்ல வேலைக்காரனாக போகலாம் என்ற அந்த கூலியால் வேலையால் என்ற அந்த குறைந்த அந்தஸ்தை உடைய வாழ்க்கை எனக்கு கூடாது என்று நீங்கள் இப்பொழுது இறைவனிடம் கேளுங்கள். நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி படித்துக் கொண்டிருக்கலாம், முதுகலை படிப்புகளில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருந்திருக்கலாம். இவ்வளவு காலமும் வாழ்க்கை வீணாகிவிட்டது, பரவாயில்லை, இப்பொழுது நம்புங்கள், யாரிடமும் கையேந்த மாட்டேன், என் இறைவனே நீ எனக்கு உதவி புரிவாயாக. இந்த பிரார்த்தனைக்குத்தான் உங்களுக்கு உடல் அளவிலும் உள்ளத்தின் அளவிலும் மகத்தான ஒரு மேன்மை இருக்கின்றது. எந்த கேடும் தீண்டாத வாழ்க்கை. இந்த ஒரு எண்ணத்தை நீங்கள் கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த குறைகளும் உடல் அளவிலோ மனதளவிலோ நோய்களாகவோ அல்லது பொருளாதார சீரழிவாகவோ நிச்சயமாக நிகழாது என்பதை அறியுங்கள். என் இறைவனே, உங்களுடைய மனதில் இது உறுதியாக படிய வேண்டும். யாரிடமும் கையேந்தாத வாழ்க்கை எனக்கு வேண்டும். இந்த படிப்பின் கேடுகளிலிருந்தும் என்னை நீ பாதுகாத்துக்கொள். அந்த படிப்பின் கேடு பெருமை, நான் படித்தவன், எஜுகேட்டட். இந்த கேடு நான் ஒரு கூலிக்காரனாக அமைந்து விடுவேன். என் இறைவனே, பெருமையிலிருந்தும் என்னை பாதுகாத்துக்கொள், வீண் பெருமையிலிருந்தும் என்னை பாதுகாத்துக்கொள். யாரிடமும் தேவையற்றவனாக, உன்னிடம் மட்டுமே தேவையுள்ளவனாக என்னை நீ வழிநடத்துவாயாக என்று நீங்கள் கேளுங்கள். இன்னும் அழகான பிரார்த்தனைகளை இறைவன் உங்களுக்கு கற்பிப்பான். இந்த தேவைகளின் அடிப்படையில் நான் வாடும் பொழுதுதான் என்னுடைய உயர்வு இன்று எனக்கு ஊர்ஜிதமாகிறது, உங்களுக்காக விதிக்கப்பட்டது. இதிலிருந்து உங்களுக்கு எந்த விதமான பின்னடைவும் ஏற்படாது. நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை கவனிக்க இறைவன் தன் மீது பொறுப்பேற்றுக் கொண்டான். உங்களை தேவையற்றவர்களாக ஆகச் செய்து செல்வச் சீமான்களாக ஆக்குவான். இது உறுதியானது. இந்த வாழ்க்கை வேண்டுமா? அல்லது கூலிக்காரனாக பிறரிடம் போய் வேலைக்கு சேர்ந்து 35,000, 50,000, 1 லட்சம், 2 லட்சம் என்று மாச சம்பளம் ஆகக்கூடிய, கையேந்தக்கூடிய ஒரு இழிவான நிலை எனக்கு அவசியமா? எது வேண்டும்? எவனொருவனும் எனக்கு படியிறக்க கூடாது என்று இன்று நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக விரும்புங்கள், சொல்லிக் கொடுங்கள் பிள்ளைகளுக்கு. எவனிடமும் கையேந்தக்கூடாது, வேலைக்காரனாக போய் சேரக்கூடாது, ஒவ்வொருவரும் கண்டுபிடிப்பாளராக மாற வேண்டும் என்று உங்களுடைய குழந்தைகளுக்கு இன்று முதலாக அறிவுறுத்துங்கள். நீங்கள் உட்பட நீங்கள் விரும்பியது இருக்கிறது. இது அழகான பிரார்த்தனை. நிச்சயமாக இறைவன் செவியேற்றுக் கொண்டான். உங்களுக்கு உதவுவதை தவிர அவனுக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையை யார் உங்களுக்கு அமைத்துக் கொண்டீர்களோ அவர்களுக்கு என்னை இறைவனே தேவையறச் செய்து சீமானாக ஆக்குவாயாக. நிச்சயமாக பொறுப்பேற்றுக் கொண்டான். நீங்கள் தான் அவனுக்கு முதல் தரமான உதவிக்குரியவர்கள், பாதுகாப்புக்குரியவர்கள். மனிதர்களிடமிருந்து உங்களை அவன் பாதுகாப்பான். என் நோய்களுக்கு கூட எவனிடம் நான் சென்று எனக்கு நோய்களை நீ நீக்கி கொடு என்று கேட்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடு இறைவனே. அப்படிப்பட்ட சமுதாயத்துடன் நீ சேர்த்து வைப்பாயாக. நல்லவர்கள் கூட்டத்தாருடன் சேர்த்து வைப்பாக. நிச்சயமாக நீங்கள் நல்லவர் கூட்டத்தினராக இருக்கின்றீர்கள். நீங்கள் நடுநிலையுள்ள மனிதர்களாக இருப்பீர்களானால் பிறரை இம்சிக்காதீர்கள், அவ்வளவுதான். உங்களுடைய தேவைகளுக்காக பிறரிடம் செல்லாதீர்கள், அது நடுநிலைமை அல்ல. அவர்களை நீங்கள் நிச்சயமாக கஷ்டத்துக்குள்ளாக்குகின்றீர்கள். ஏற்கனவே பலவீனமானவர்கள் அவர்களிடம் சென்று நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்காக நிற்கும் பொழுது அவர்களை நீங்கள் கஷ்டப்படுத்துகின்றீர்கள், சங்கடப்படுத்துகின்றீர்கள். இது நியாயமில்லாத வாழ்க்கை. நீங்கள் நடுநிலையுள்ள வாழ்க்கை என்றால் பிறரிடம் கையேந்தாத வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும். அத்தியாயம் 2, 143. இதே முறையில் இப்படி
இதுவரையில் உங்களுக்கு எதனை நான் அறிவுறுத்தினேனோ இதே முறையில் நாம் உங்களை ஒரு நடுநிலையுள்ள சமுதாயமாக ஆக்கியுள்ளோம். நீங்கள் மனிதர்களின் மீது சாட்சியாக இருங்கள், மற்ற மனிதர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுகளாக நீங்கள் விளங்குங்கள். நிச்சயமாக இறைவன் மகத்தான அந்த பாக்கியத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பான். மற்ற மனிதர்கள் மீது நீங்கள் சாட்சியமாக இருங்கள். யார் உங்களுக்கு இதை உபதேசித்தார்களோ அந்த தூதர் உங்களுக்கு சாட்சியாக இருப்பார். இன்னும் இறைவனும் உங்களுக்கு சாட்சியாக இருப்பான். யாருக்கும் எந்த சங்கடத்தையும் ஏற்படுத்தாத ஒரு பிரார்த்தனை நீங்கள் மேற்கொண்டதன் காரணமாக மனித சமுதாயத்தில் ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் வாழ வேண்டும் என்ற அந்த உண்மையை கொண்டு வாழ்ந்ததன் காரணமாக நிச்சயமாக இறைவன் உங்கள் மீது திருப்தி கொண்டான். இந்த ஒரு எண்ணத்தை தவிர உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நீங்கள் கற்பிப்பது வேறு எதுவும் இருக்கக்கூடாது. நிச்சயமாக என்னுடைய மகன் ஒரு வேலைக்காரனாக போக மாட்டான் என்று நீங்கள் விரும்புங்கள். அநியாயம் செய்பவனாக வாழ மாட்டான் என்று நீங்கள் விரும்புங்கள். அதாவது அரசியல்வாதியாக ஆக மாட்டான் என்று விரும்புங்கள். ப்ரொஃபஷனல் கோர்ஸில் போக மாட்டான், அநியாயம் செய்பவர்கள் தான். நான் ஒரு டாக்டராக இருக்கும் பொழுது யாருக்கு நோய் எப்பொழுது வரும் என்று காத்துக் கொண்டிருப்பேன். இப்படிப்பட்ட ஒரு கேடான எண்ணத்தை கொண்டு நான் வாழ வேண்டிய அவசியமில்லை. குழந்தை நல்ல மருத்துவராக இருப்பேனே, ஆனால் எப்பொழுது எந்த குழந்தைக்கு வியாதி வராதா என்று காத்துக் கொண்டிருப்பேன். அந்த குழந்தையும் கூட நான் விட்டு வைக்க மாட்டேன். எனவே இதுவும் அசிங்கமான ஒரு தொழில், கேடான தொழில், இறைவனுடைய அருவருப்புக்கும் வெறுப்புக்கும் உண்டாகக்கூடிய தொழில். இதுவும் வேண்டாம். அப்படி என்றால் எது? என் இறைவனே, நீ எனக்கு அறிவித்தால் தவிர எனக்கு வழி இல்லை. இப்பொழுது சரணாகதி இறைவனிடம். இதற்கு பெயர் சாஷ்டாங்கமான நமஸ்காரம். என் இறைவனிடம் நான் டோட்டல் சரண்டர் ஆகின்றேன். என் இறைவனே, நீ எனக்கு அறிவித்தால் தவிர எனக்கு எந்த வழியும் இல்லை. கேடுகளின் பக்கம் என்னை நீ விட்டு விடாதிருப்பாயாக, அதன் பக்கம் நான் என் செல்லும்படி என்னை நீ விட்டு விடாதிருப்பாயாக. இறைவனே, நீ என்னை பாதுகாத்துக்கொள், நீயே பாதுகாப்பதில் சிறந்தவன், திரும்புங்கள் இறைவனிடம் என்று உங்களுடைய வாழ்க்கை என்று மாறிவிட்டது. நடு நிலையுள்ள சமுதாயம் யார் என்றால், பிறரிடம் யார் கையேந்த மாட்டார்களோ, பிறரை யார் இம்சிக்க மாட்டார்களோ, பிறரை யார் வஞ்சிக்க மாட்டார்களோ, பிறரிடம் தங்களுடைய குறைகளை கூறி அவர்களை கஷ்டத்திற்கும் நஷ்டத்திற்கும் ஆளாக்க மாட்டார்களோ, இவர்கள் நியாயமான மனிதர்கள், நடுநிலையுள்ள மனிதர்கள். யாரிடமும் தங்களுடைய வருத்தத்தை தெரிவிக்க மாட்டார்கள். இறைவன் ஒருவன் அவர்களுக்கு போதுமானவன் என்ற அந்த உண்மையை கொண்டு வாடும் காலமெல்லாம் இவர்களுக்கு நன்மை இருக்கின்றது. நீங்கள் இந்த வழிமுறையில் பல காலம் வந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொருவருக்கும் இந்த உண்மை அவர்களுடைய இருதயத்தில் இறைவனுடைய அனுமதியை கொண்டு அழகான அமைப்பாக அமைந்திருக்கின்றது. என்று பெரும்பாலும் யார் வைத்தியத்திற்கு வந்திருக்கின்றார்களோ அவர்களில் பெரும்பாலானோர் தங்கள் குடும்பத்திற்கு அல்லது தங்களுக்கு நோய்கள் வரும்பொழுது இப்பொழுது பிரார்த்தனையின் மூலமாகவே வெகு சீக்கிரம் சுகமாக்கிக் கொள்ளக்கூடிய அந்த அந்தஸ்துக்கு தகுதிக்கு வந்திருக்கின்றார்கள். இன்று பலரும் என்னிடம் கூறியது, எனக்கு இந்த மாதம் பூராவும் உங்களிடம் நான் ஃபோன் செய்யவில்லை, உங்களை நான் தொல்லைக்குள்ளாக்கவில்லை, இறைவனை நம்பிக்கை கொண்டேன், பெரும் முன்னேற்றம் எனக்கு கிடைத்திருக்கின்றது. நிச்சயமாக இறைவன் சத்தியம். நன்மையான பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பதில் அவனை விட சிறந்தவன் இல்லை என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று கூறுகின்றார்கள். இந்த நிலை உங்களுடைய ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. நான் சுகமாக்குகின்றேன் என்ற எண்ணம் உங்களுக்கு வேண்டாம். சுகத்தின் பக்கம் உங்களை நான் திருப்புகின்றேன். எந்த இறைவன் உங்களுக்கு சுகமளிப்பானோ அந்த இறைவனுடைய வழி எது என்பதை காண்பிக்கின்றேன். இப்பொழுது திரும்புங்கள் இறைவன் பக்கம். உங்களுடைய நோய்களை நான் குணமாக்குகின்றேன் என்று ஒருபோதும் எண்ண வேண்டாம். இறைவன் உங்களுக்கு குணமாக்குகின்றான் என்று இருக்கும் பொழுது அந்த இறைவனுடைய வழியை நீங்கள் எப்படி பின்பற்ற வேண்டும் என்று அறிவிப்பதற்காக நான் இருக்கிறேனே தவிர, நான் சுகமாக்குகின்றேன் என்ற அந்த ஒரு பெருமையை கொண்டு நான் இங்கு இல்லை. அத்தாட்சிகள் இருக்கின்றன, நினைத்தால் சுகம் என்ற அத்தாட்சிகள் இருக்கின்றன. அதை நீங்கள் கவனிக்கும் பொருட்டு நான் இருக்கிறேனே தவிர, கவனிக்க வைக்கும் பொருட்டு இருக்கிறேனே தவிர, நான் சுகப்படுத்துகின்றேன் என்று ஒருபோதும் யாரும் எண்ணிவிட வேண்டாம். இதே இறைவன் உங்களுக்கும் இருக்கின்றான், அதே இறைவனுடைய அருள் உங்களுக்கும் இருக்கின்றது. நாமெல்லாம் இந்த அருளுக்கு தகுதி பெற்றவர்கள் தானே என்று நீங்கள் சந்தேகம் கொள்ளாதிருக்கும் பொருட்டே இந்த அத்தாட்சி உங்களுக்கு விளக்கப்படுகின்றது. ஒவ்வொருவருக்கும் அவருடைய இறைவன் இருக்கின்றான். அந்த இறைவன் ஒருவன் தான். எனக்கும் சரி உங்களுக்கும் சரி வாழ வைத்துக் கொண்டிருப்போன் இறைவன் தான். உங்களுடைய இருதயத்தை இயக்கிக் கொண்டிருப்போன் இறைவன் தான். அப்படி இருக்கும் பொழுது இருதயத்திற்குரிய எண்ணங்களுக்கு மட்டும் அவன் எப்படி உதவாமல் போய்விடுவான்? எனக்கு தேவையெல்லாம் இறைவனுக்கு நான் நினைவு வைத்துவிடக்கூடாது. என் இறைவன் எனக்காக ஒரு நன்மையை கொடுக்கும் பொழுது இவன் எனக்கு உதவி செய்வான், அவன் எனக்கு உதவி செய்வான் என்று நான் இறைவனுக்கு பதிலாக பொருள்களையோ மனிதர்களையோ இணை வைத்து அவர்கள் பக்கம் சாரக்கூடாது. இணை வைக்கும் பாவத்தை இறைவன் மன்னிக்க மாட்டான். இறைவனுக்கு இணை எதுவும் இல்லை. அவனுடைய நிகருக்கு நிகர் கிடையாது. அவனுடைய பாதுகாப்புக்கு நிகரான பாதுகாப்பு இல்லை. அவனுடைய உதவிக்கு நிகரான பாதுகாப்பு இல்லை.
அவனுடைய உதவி நமக்கு அவசியம் என்றால் அந்த உதவியின் பக்கம் நீங்கள் நிலைத்திருங்கள். அந்த உதவியின் பக்கம் நீங்கள் வேண்டியவர்களாக இருங்கள். பொறுமையை மேற்கொள்ளுங்கள். உறுதியான நம்பிக்கையுடையவர்களாக இருங்கள். இப்பொழுது உங்களுடைய தேவையெல்லாம் என் இறைவனே உறுதியான நம்பிக்கை எனக்கு அளிப்பாயாக. எதன் மீது? நீ எனக்கு அளித்த அந்த விருப்பத்தின் மீது எனக்கு உறுதியான நம்பிக்கை அளிப்பாயாக. பொறுமையை கொண்டு உதவி செய். அவசரப்பட்டுவிட வேண்டாம். அவசரம், பொறுமை, இந்த இரண்டில் பொறுமை இறை சக்தி வாய்ந்தது. அவசரம் கெட்ட சக்திகளுடைய அடிப்படை. நிம்மதி, கவலை, இந்த இரண்டில் நிம்மதியை மேற்கொள்ளுங்கள். நிம்மதி உங்களுடைய அறிவின் திறனை அதிகரிக்கும், சிந்திக்கும் திறனை அதிகரிக்கும், குழப்பத்திலிருந்து தெளிவை கொடுக்கும். கவலை என்பது குழப்பங்களை அதிகமாக்கும். தெளிவாக சிந்தித்து உணர்ந்த உங்களுடைய நன்மைகளை நீங்கள் நிலைத்திருங்கள். தீமைகளை விட்டு விலகுங்கள். உங்களுக்கு எது நல்லது என்று இருக்கின்றதோ அந்த நன்மையை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது, என் இறைவனே, நான் மேற்கொண்டிருக்கிற பாதையில் நன்மைகளை எனக்கு அதிகரிப்பாயாக, என் பாவத்தை மன்னிப்பாயாக. தெளிவாக தெரிகின்றது இது நன்மைதான் என்று இருந்த போதிலும் பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுங்கள். ஏனென்றால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு குறை, மனிதன் என்ற ஒரு அந்த பலவீனம் இருக்கிறது. நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசம் தெரியாமல் பல சமயங்களில் தீமையான பாதையை கண்டால் இதுதான் சரியான பாதை என்றும், நன்மையான பாதையை கண்டால் இது நன்மையான பாதை அல்ல என்றும் நாம் கொள்ளக்கூடிய அந்த ஒரு பலவீனம் இருக்கின்றது. தெளிவாக அறிய முடியாத அந்த பலவீனம். ஏனென்றால் பல காலங்கள் சூதாட்டத்தில் நாம் வந்துவிட்டோம், போதையில் நாம் வாழ்ந்துவிட்டோம். முயற்சி செய்கின்றேன் என்ற அடிப்படையில் தவறை நான் நல்லது என்றும் நன்மையை தவறு என்றும் கொள்ளக்கூடிய குழப்பமான பாதைகளில் நான் என்னுடைய வாழ்க்கையை வடிவகுத்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த பழக்கத்தின் காரணமாக இன்றும் எதனை நான் சரி என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேனோ தவறாக இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இறைவனே, நீ என்னை வழிநடத்துவாயாக. உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் நீங்கள் இறைவனிடம் பொறுப்பேற்படுத்துங்கள். என் இறைவனே, நான் போகும் பாதையை சரியா தவறா என்று தெரியவில்லை, நீ எனக்கு நேர்வழிப்படுத்து. என் பாவங்களை மன்னிப்பாயாக. எனக்கு தெளிவான சிந்திக்கும் திறனை கொடு. நேர்வழியில் என்னை அதிகமாக்கு. இன்னும் பொறுமையை கொண்டு உதவி செய். கவலைகளை நீக்கி அமைதியை கொடு இறைவனே என்ற இந்த வகையான பிரார்த்தனைகளில் என்றென்றும் உங்களுடைய எண்ணங்கள் நிலைத்திருக்கட்டும். ஒவ்வொருவருடைய கேள்விக்கும் பதில் இதுதான். அவ்வளவுடைய கேள்விக்கும் பதில் இது ஒன்றுதான். நீங்கள் சுகம் அடைய விரும்புகின்றீர்கள். என் இறைவனை ஏற்றுக்கொண்டேன். முதலாவது பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டேன், அதாவது விருப்பம் கொண்டேன். நான் சுகமடைய வேண்டும் என்று விருப்பம் கொண்டேன். பிறகு நீங்கள் நிராசைப்பட வேண்டாம். எங்கே சுகமாக போகிறது? 10 வருடம் ஆகிவிட்டது, 20 வருடம் ஆகிவிட்டது, எங்கே சுகமாக போகின்றது? இந்த நிராசை வேண்டாம். இறைவனை நம்பிக்கை கொண்ட பிறகு நிராசைப்பட்டவர்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம். மனம் விட்டு போக வேண்டாம். எதனை நீங்கள் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டீர்களோ அதிலிருந்து மனம் விட்டு போய்விட வேண்டாம். இறைவனை விட்டு போய்விட வேண்டாம் என்பது பொருளாகும். மனசை விட்டுறாதீங்கன்னு சொல்றேன் இல்லையா? இறைவனை விட்டு விடாதீர்கள். வேண்டும், வாழ வேண்டும், சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று விரும்பிவிட்டீர்கள். துன்பங்கள் என்ற வாழ்க்கை வேண்டாம் என்று விரும்பிவிட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் நம்புங்கள். உங்களுடைய மனம் எதனை ஏற்றுக்கொண்டதோ அதனை விட்டும் பிரிந்துவிட வேண்டாம். இறைவனை விட்டும் பிரிந்தவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். துக்கம் நிறைந்தவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். எனவே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். நன்மையின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உதாரணமாக, இன்று என்னுடைய நோய்கள் குணமாக வேண்டும், நோய்கள் அனைத்தும் குணமாக வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதோடு இனியும் நோய்கள் வர வேண்டாம் என்று விரும்புங்கள். பெரும்பாலும் எந்த நோயும் என்னை தீண்ட வேண்டாம். அது என்னுடைய உடல் சம்பந்தமான நோயாக இருந்தாலும் சரி, மனம் சம்பந்தமான நோயாக இருந்தாலும் சரி, பொருளாதார சம்பந்தமான சிக்கல்கள் இருந்தாலும் சரி, குடும்ப நல சீர்கேடுகளாக இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எந்த தீமையும் என்னை தீண்ட வேண்டாம். இன்னும் எல்லா துன்பங்களிலிருந்தும் பாதுகாப்போம் நீ ஒருவன் தான் என்ற அந்த அடிப்படையில் உங்களுடைய எண்ணங்களை மேற்கொள்ளுங்கள். இன்று முதலாக நீங்கள் சொர்க்க வாழ்க்கையின் பக்கம் திருப்பப்பட்டவர்கள். இந்த உலகத்திலேயே, இவ்வுலகத்திலேயே உங்களுக்கு சொர்க்க வாழ்க்கை வேண்டுமென்றால் என் இறைவனே, எந்த துன்பங்களில் நான் இருக்கின்றேனோ அந்த துன்பங்களிலிருந்தும் இனி எல்லா துன்பங்களிலிருந்தும் என்னை பாதுகாக்க உன்னிடமே திரும்புகின்றேன். நீயே எனக்கு உதவி புரிவதில் சிறந்தவன், உன்னை தவிர உதவி புரிபவன் இல்லை என்று நீங்கள் இறைவன் பக்கம் சரணாகதி அடையுங்கள். மனதளவில் வாயை திறக்கக்கூடாது. எண்ணங்களில் உங்களுடைய பிரார்த்தனை அமைய வேண்டும். வாயை திறந்து ஒரு பிரார்த்தனை கிடையாது. இப்பொழுதும் அந்த எண்ணங்களில் சொன்னது நிலைத்திருக்கட்டும். இந்த பிரார்த்தனைகளை எனக்கு இன்னும் சிறப்பாக்கி கொடு இறைவனை. நான் மறந்துவிட்ட போதிலும், சொல்லிக் கொடுத்த பிரார்த்தனைகள் மறந்துவிட்ட போதிலும் நிச்சயமாக நீயே நினைவூட்டு போனாக இருக்கின்றாய். இன்னும் இதைவிட சிறந்த பிரார்த்தனை கற்பிப்பாயாக இறைவனே என்று கேளுங்கள். ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுடைய நன்மைகள் துலங்கட்டும். ஒவ்வொரு மூச்சு பிரியும் பொழுதும் நிராசைப்பட்டவர்களாக உங்களுடைய மூச்சு பிரிய வேண்டாம். உறுதியை கொண்டு இன்னும் தீமைகளை, சந்தேகத்தை நீக்கக்கூடிய மூச்சாக வெளிவர வேண்டும். பிரார்த்திக்கக்கூடிய அந்த சமயத்தில்
நான் மூச்சு உள்வாங்கும் பொழுது என் நம்பிக்கை உறுதிப்பட வேண்டும். மூச்சு வெளியேறும் பொழுது நம்பிக்கை இருக்கக்கூடிய சிறு சந்தேகமும் தீமைகளும் நீங்க வேண்டும். என் இறைவனை நீ பொறுப்பேற்றுக்கொள். முழுமையான சுகத்துடனும் முழுமையான ஆரோக்கியத்துடனும் வாழ்வதற்கு நம் இறைவன் என்றும் நமக்கு நிச்சயமாக துணை நிற்கின்றான். இந்த பிரார்த்தனைகளில் நாம் வாழும் காலமெல்லாம் நமக்கு துன்பமும் இல்லை, வேதனையும் இல்லை, பிரச்சனைகளும் இல்லை, பொருளாதார சீர்கேடுகளும் இல்லை. நோயற்ற வாழ்வு நமக்கு இருக்கின்றது. எல்லா தீமைகளும் நீங்கிய வாழ்க்கை நமக்கு இருக்கின்றது. நம்பிக்கையோடு இந்த வகுப்பு முடிவடைகிறது.